எல்லாருக்கும் வணக்கம்பா. இதுதான் 500 ஏக்கர் அன்னபூர்ணிமா ஊடு. இந்த வீட்டுல காக்கா குருவி கூட உட்காராது. என்ன அந்த அம்மா கண்டாலே பயம். அந்த அம்மா பேர சொன்னாலே போதும், படம் ஏற்றி ஆடுற பாம்பு கூட படத்தை பொத்துன்னு கீழே போட்டுட்டு கூடைக்குள்ள பதுங்கிக்கும். இதான் அன்னபூர்ணிமா. இந்த அம்மா உடம்பு மேல 1 கிலோ வைரமும் 9 கிலோ தங்கமும் இருக்குது. உடம்புக்குள்ள 500 கிலோ திமிரு இருக்குது. குஞ்சு கிடைக்காத சதானந்தம் அன்னபூர்ணிமா காலத்துல டெய்லிமா தாலி கட்டிட்டாரு. அந்த காலத்துல இப்ப அந்த அம்மா என்ன சொன்னாலும் சரி ஓ முருகான்னு கேட்டு எடுப்பாரு. ஓட்டிங் கிடைக்குதா? இதுதான் 500 ஏக்கர் அன்னபூர்ணிமாவுக்கு ஒரே பொண்ணு, பேரு ராதா. அந்த அம்மாவுக்கு இருக்கிற திமிரு இதுகிட்டே இருக்குது. வரான முத்தையன் அவன் மனுஷன்லாம் அவன் அந்த அன்னபூர்ணிமாவுக்கு ஜாலா போடுறவன். ஆனா அந்த அம்மா என்னடா அண்ணன் அண்ணன் கூப்பிடுது. ஆனா கூட பிறந்த அண்ணன் இல்ல, ஒண்ணு விட்டு அண்ணன். அந்த அம்மாவை எப்ப மொத்த அடிக்கலாம் காசுனே கிடக்குறான் போது. இந்த தண்ட சொத்து பேர் தான் சீனு. முத்தியாவுக்கு ஒரே செல்ல புள்ள. அத்தையை கண்டான்னு வச்சுக்கா முதல்ல எடுத்துடும். மாப்பிள, காமாட்சி அம்மன் கோயில் இருந்து கார்பரேஷன் கக்கூஸ் வரைக்கும் என் தங்கச்சியை பத்தி தான் பெருமையா பேசிக்கிறாங்க. வாழ்ந்தா அவங்கள மாதிரி வாழணும்னு சொல்லிக்கிறாங்க. ஐயோ, என்ன நட, என்ன கம்பீரம், என்ன பர்சனாலிட்டி, என்ன ஒரு அடக்கம். மாப்பிள, இன்னைக்கு ஊர்ல இருக்கிற எல்லா கட்சி கொடியை விட என் தங்கச்சி கொடி தான் ஓசரமா பறக்குது. சக்கரவர்த்தி, ஐயா, அங்க காக்கா கத்துது போல் இருக்கு, வெட்டி விடு. என்ன பத்தி யாராவது புகழ்ந்து பேசினா உங்களுக்கு பத்தி எரியுமே. பட்லர், டிஃபன் சர்வ் பண்ணு. யோ, என்ன இது? இட்லிமா? கருங்கல்லு மாதிரி இருக்கு. இது என்ன? இது தோசைமா? தோசையா இது? வரட்டி வரட்டி மாதிரி இருக்கு. இது என்ன? பொங்கல்மா? களி களி பண்ணி வச்சிருக்க. ஏனா என்ன தங்கச்சி இந்த மாதிரி தண்டசோரங்களை வேலைக்கு வச்சு ஏன் என் உயிர் எடுக்கிற? அம்மா, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருக்கமா? You shut up and get out. யோ, தங்கச்சி கோவத்துல இருக்குல்ல, கட்டைய வச்சு போயா. இந்த ஆறி போன இட்லியும் இந்த நாரி போன பொங்கலையும் தின்னா இந்த இந்த உடம்பு என்ன ஆகும்? என் பிரஸ்டீஜ் என்ன ஆகும்? இந்த 500 ஏக்கர் அன்னபூர்ணி அம்மா வீட்டுல இந்த மாதிரி டிஃபன் டேபிளுக்கு வரலாமா? என் பிரஸ்டீஜ் என்ன ஆகும்? காலையில 6 மணிக்கு பாவம் டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கான். நாம சாவகாசமா 10 மணிக்கு சாப்பிட வரோம். ஆவி போகாம என்ன செய்யும்? நீங்க வாய மூடுங்க. 20 வருஷமா நான் அதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். குட் மார்னிங் மாமி. குட் மார்னிங் டார்லிங். அடாடாடாடாடாடா, என் தங்கச்சி அப்படியே உரிச்சு வச்சிருக்குது. கற்பூரம் மட்டும் இருந்தது, கொளுத்தி கையிலேயே வச்சு சுத்திரு. அப்படியே அதை முழுங்கிடுங்க. தங்கச்சி நெஞ்சுக்குள்ள இருக்குல்ல, சுற்றும். மாமி, நான் காலேஜ் போறேன். எந்த கார்ல போணும்? இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை இல்ல? மாருதியில போ. எந்த கலர்? ரெட். செழிப்புமா. ராதா, இங்க டிஃபன் எல்லாம் ஒண்ணும் சரியில்லை. நீ போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டு காலேஜ். சாக்லேட்ல டிஃபன் தண்ட சோறுங்க. என்ன விஷயம்? 5வது டிவிஷன் கார்ப்பரேஷன் குழாயில குடி தண்ணி சரியாவே வர்றதில்லம்மா. சேனாம்பேட்டை குடிசையில மழை தண்ணி தேங்கி நிக்குதுமா. 10வது டிவிஷன் ராஜ்பேட்டையில தெருவிளக்கே எரியுது இல்லம்மா. 15வது டிவிஷன் எலிமெண்டரி ஸ்கூல்ல. போதும் போதும், இங்க வந்து சொன்னா எப்படி? எங்க மாத சங்கத்துல உங்களுக்காகவே இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சிருக்கேன். அங்க வந்து பாருங்க. சரிங்கம்மா. கொஞ்சம் தள்ளி நிக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, பூரி கேட்டனே என்ன காச்சு? நான் என்ன சொல்றேன்னா, இடியாப்பம் கேட்டு 1 மணி நேரம் ஆச்சு. ஐயோ, நான் என்ன சொல்றேன்னா, தலைவி பேச போறாங்க, பேசுங்க பேசுங்க. இன்னாருடைய மனைவி இவள்னு சொல்றதை விட இன்னாருடைய கணவர் இவர்தான் சொல்ற அளவுக்கு நம்ம அந்தஸ்தை உயர்த்திக்கணும். அடிக்கடி
என்னடி இப்பதாம்மா மாவு பிசைஞ்சிட்டு இருக்காங்க. சரி அதுக்குள்ள எனக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா தோசை வேண்டாம். எனக்கு ஒரு நெய் ரோஸ்ட், எனக்கு ஒரு ரவா தோசை, எனக்கு ஒரு வெங்காய ரவா, எனக்கு ஒரு சாதா தோசை, எனக்கு ஒரு ஸ்பெஷல் தோசை, எனக்கு ஒரு ஊத்தாப்பம். ஒரே அரிசி மாவு, இதுல இத்தனை ஐட்டமா? எத்தனை ஐட்டம் இருந்தா என்ன, கேட்டது கொண்டாமேன் போ. இப்போ ரெண்டாவது பாயிண்ட், இந்த வரதட்சணை கொடுமையை ஒழிக்கணும்னா இந்த கிரோசின் ஸ்டவ், கேஸ் அடுப்பு இதையெல்லாம் ஒழிச்சு கட்டணும். அதையெல்லாம் ஒழிச்சுட்டா எப்படியுமா சமையல் பண்றது? பழையபடி விறகு அடுப்புலதான், அதுவும் நாம சமைக்க கூடாது. நம்ம வீட்டு ஆண்களை விட்டு சமைக்க சொல்லணும். ஆடாடாடா என்ன பாயிண்ட் அடிக்கடி என்ன உள்ள வர கைத்தட்ட சத்தமா இருக்கு? 500 ஏக்கர் அண்ணன் புண்ணியமா நமக்காக ஏதாவது புதுசா திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதை பாராட்டி எல்லாரும் கை தட்டுவாங்க. பாவம் இந்த பொம்பளைங்களா வீட்டுல இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு நமக்காக ஒரு சங்கத்தை வேற ஆரம்பிச்சு வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாத்தியா? பூரிமாவ என்ன பேசுறாங்க போல இருக்கு. என்னடி புடவைய தொட்டு பாத்துக்கிட்டு இருக்க? நீயும் இப்படி ஒரு வாங்கலாம்னு ஆசைப்படுறிய? ஆமா. இதனுடைய விலை என்ன தெரியுமா? என்ன விலை? உன் வீட்டுக்காரருடைய 1 வருஷத்து சம்பளம். யோ டிரைவர், வண்டி நிறுத்தியா? ஏம்மா நிறுத்தியானா? ஏய் டிரைவர், நான் முன்னாடி நடந்து போறேன், நீ பின்னாடியே கார் எடுத்துட்டு வா. ஐயோ வேணாம்மா, நீங்க இறங்கி நடந்து போறது அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அம்மா வையம் என் வேலையே போயிடும். போய. ஐயோ டேய் குமார், இவன் இடுப்புக்காக வேண்டிய எங்க அப்பா கிட்ட இருக்க லெதர் ஃபேக்டரி எழுதி வைக்கலான்னு இருக்கேன். அண்ணம்மா அது இல்ல விஸ்கி கிண்ணம். அவளுக்கு இருக்கே இந்த 2 கண்ணு கருநாகப்பழம் மாதிரி. பாப்பா உன் லிப்ஸ் நேந்திரங்கா சிப்ஸ். என்னடா பொடி பசங்களா, என்ன நான் யாருன்னு தெரியுதா? என்னடா ஆட்டி கிடக்குற? ஸ்பேனர் முத்து, இதுதான் என் பரம்பரைக்கே சொத்து. இந்த மீசிய இதுக்கு முன்னால எங்க கொள்ளு தாத்தா வச்சிருந்தார், அதுக்கு அப்புறம் எங்க தாத்தா வச்சிருந்தார், அதுக்கு அப்புறம் எங்க அப்பா வச்சிருந்தான், இப்ப நான் வச்சுன்னு இருக்கிறேன். 2 வயசு பையனா இதேதான். எங்க குடும்பமே பரம்பரை ஸ்பேனர் குடும்பம். வணக்கம். வணக்கம். பாப்பா கிட்ட லாட்டாவா? ஆமாண்ணே, புதுசா பிடிச்ச லட்டு இல்ல, அதான் அப்படி இப்படின்னு.
ஹலோ. வாயா. ஏங்க உங்களுக்காக கஷ்டப்பட்டு சண்டை போட்ட ஒரு விசில் ஒரு கிளாப் எதுவும் இல்லையா? ஏயா நானா போய் ஃபைட் பண்ண சொன்னேன்? நீயா கொழுப்படுத்திட்டு போய் ஃபைட் பண்ண? அவங்க லாய் அழக ரசிச்சுட்டு இருந்தாங்க, வீணா கெடுத்துட்டியே. என்ன மென்டலா? யோ மென்டல் கிண்டல்னு சொன்னேன், உன் பல்ல உடைச்சு டென்டல் ஹாஸ்பிட்டல் காமிச்சிடுவேன். நான் யார் தெரியுமில்ல? யாரு? இந்த ஊர்லயே கொடி கட்டி பறக்கிற 500 ஏக்கர் அன்னபூரணி அம்மாவோட ஒரே ஒரு மக ராதா. ரொம்ப முத்தி போயிடுச்சு. எழசுங்க. யோ நான் யாரு தெரியுமா? மெக்கானிக் ராஜா. நான் தான் ஸ்பெயினர் முத்து. என்னம்மா வண்டியில வந்து ஏறுங்க, ஏன் வீண் தகராறு? ஆஃப்டர் ஆல் ஒரு மெக்கானிக் பையலுக்கே இவ்வளவு திமிர்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? என் தொழிலை பத்தி ஏதாவது சொன்னா ஆரஞ்சு You இழுத்துரும். rascal. தங்கச்சி சூ சொல்லுதுல. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாரும் சாப்பிடணும். ராதா, நீ ஏன் கார்ல இருந்து இறங்கி நடந்து போன? அது வந்துமா காலார கொஞ்சம் நடக்கணும் போல இருந்தது. டிரைவர், ஏய் டிரைவர், அம்மா நீ ஏன் குழந்தைய கீழே நடக்க விட்ட? நான் அப்பவே சொன்னமா, சின்னம்மா கேட்கலமா. நான் இப்பவே உன்னை டிஸ்மிஸ் பண்றேன். கெட் அவுட். அண்ணா அண்ணா, அவனை வேலையை விட்டு அனுப்பிச்சு ஒரு ஏழையோட வயித்துல அடிச்சேன்னா மக்கள் மத்தியில உனக்கு இருக்கிற செல்வாக்கு ரொம்பவும் குறைஞ்சிரும். ஆமாமா, உயரமா பறக்கிற உன் கொடி கொஞ்சம் கீழே இறங்கிடும். ஆமாண்ணா, அப்படி கெட்ட பேர் வந்தா என் பிரஸ்டேஜ் குறைஞ்சு போயிடும். இந்த தடவை உன்னை மன்னிச்சு விட்டுறேன். போ. சரிம்மா. அண்ணா சாப்பாடு ஆறுது. அலையாத மாப்பிள, தங்கச்சி சொல்லும். கொட்டிக்கிங்க. Hello, come on, come on. Welcome to our Annapurna Cabs. You like eating வேர்க்கடலை? வேர்க்கடல்? What is this வேர்க்கடல்? வேர்க்கடலை, bell seeds. You know bell, money, seeds, கொட்டை. I can't understand you. What understanding? This is under ya. Underல தான் முளைக்குது. Okay, what do you want? I want a car to go to Mahabalipuram. Oh, take all the car and go. How much is it? 1,000 rupees. 1,000 rupees? It's too much. Too much இல்ல, three much இல்லையா, ஒரே ஒரு மச்சு தான். New car, no brake. Oh my God. No breakdown, no pinala pushing, full running. I see. One more 100 please. For what? Driver beta, that is extra. Thank you. You go there, I arrange everything. Okay. Go and sit in that car. Thank you. ஏயா சூனாப்பானா, அயல்நாட்டுக்காரங்கிட்ட அரைகுறை இங்கிலீஷ் பேசி நம்ம கம்பெனி மனத்தை வாங்காதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். நான் வர்றதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? வந்த கிராக்கி வேற கம்பெனிக்கு போயிடக்கூடாதுங்கிற பயம்தான். இது என்ன மாம்பழம் கிராக்கியா? எங்கேயும் போக மாட்டானுங்க. யோ, என் தங்கச்சி 500 ஏக்கர் அன்னபூர்ணி அம்மா கம்பெனில தான் இவ்வளவு புது காருங்க இருக்கு. அது மட்டுமா, டூரிஸ்ட் அண்ட் டெவலப்மெண்ட்னு போய் சொல்லி கவர்மெண்ட்ல எக்கச்சக்கமா கடன் வாங்கி இருக்கிற தெரியுமா? சீனு, வெளியில இருக்கிற அந்த வெள்ளைக்காரன கவனி போ. இந்தாங்க, இன்னைக்கு போனி 500 ரூபாய். இது 300 நமது, 200 தங்கச்சி கணக்குல எழுதுரு. ஆமா, நேத்து கணக்கு என்ன ஆச்சு? வழக்கம் போல 10% நான் தள்ளிக்கிட்டேன், 50% உங்க கணக்குல ஒதுக்கிட்டேன், அம்மா வரவுல 40% எழுதிட்டேன். ஓஹோ, இப்படித்தான் இருக்கணும். என்ன உனக்கு கடிதாசி வந்துருக்கு. இத முதல்ல நான் தந்துட்டேன், ஆனா இன்னும் எழுதின்னு எனக்கு தெரியல. யார் எழுதிக்கிறாங்க? அம்மா எழுதி இருக்கு. அடுத்த மாசம் ஊர்ல இருந்து வருதான். ஆமா, நீ என்ன டெல்லி அடிக்கிற? இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அந்த 500 ஏக்கரா குட்டி உன் கன்னத்துல அரைஞ்சிட, அதனாலயா? ஆமா முத்து, அவள நமக்கு ஏன் பெரிய விவகாரம் எல்லாம் பம்பு தும்புல மாட்டிக்கணும்? அவத்தப்படுறது யாரு? இல்ல முத்து, என் கையில ஸ்பேனர் இருக்கு. லூஸா இருக்கிறத டைட் பண்ணுவேன், டைட்டா இருக்கிறத லூஸ் பண்ணி கழட்டிடுவேன்.
நீ எதை வேணாலும் கைட்டிக்கலாம் ஆனா எருமை பழைய விடு. கொட்டை எருமை இறங்கி போ. என்ன சொன்ன? யூ ராஸ்கல். ராஸ்கல்னு சொன்ன நாக்கு கடிச்சா எப்படி இருக்கும்? யூ பிளடி. கொடி. யூ ஃபூல். அந்த இன்னும் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிது. அப்படியா? என்ன செய்வ? யோ பாத்துட்டு சும்மா வரக்க போய் அந்த ஆளு நல்ல உதையா. ஐயோ அவரை போய் நான் உதைக்கிறதா? அன்னைக்கு அந்த ரெவடி பச்சைகளை என்ன போடு போட்டாரு. நான் உதைக்க முடியாதுமா. நான் கிட்டத்துல போயிட்டா என்ன பாட்டு பாட்டா கழட்டிடுவாருமா. அடச்சி நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? என்னம்மா சொன்னேன்? நீ ஒரு ஆம்பளையான்னு கேட்டேன். ஆண்மைக்கே ஒரு சோதனை. எனக்கு ஏறவும் தெரியாது இறங்கவும் தெரியாது. அப்படின்னா குதி. என் பொண்டாட்டி கேது தம்பி ஏத்தி விட்ட நீயே இறக்கி விட்டுருப்பா. யோ டிரைவரே, அண்ணாத்த குழந்தையோட கொஞ்சம் விளையாடிட்டு வரட்டான். அது வரல நீ இங்கே தங்கிக்க. ஐயோ ஐயோ 500 ஏக்கர் அன்னபூர்ணியம்மா கொடிய இந்த பையன் இறக்கி விட்டுருவான் போல் இருக்க. ஒவ்வொரு பார்ட்டுகளா தனித்தனியா எடுப்பேன். எடுத்ததை சீர்படுத்தி நிமிஷத்தில் மாட்டி வைப்பேன். வாடி ராதா ஓடாதடி அடி காரோட்டியா காரோட்டி பந்த குட்டி ராசாத்தி. ரிப்பேர் பாக்கறவன் நான் தாண்டி அடி ரிப்பேர் பாக்கறவன் நான் தாண்டி. உன்னை மட்டும் சைட் அடிப்பேன், உன்னை மட்டும் கை பிடிப்பேன். உன்னை மட்டும் சைட் அடிப்பேன், உன்னை மட்டும் சைட் அடிப்பேன், உன்னை மட்டும் கை பிடிப்பேன். லவ்னு சொல்லி புட்டு லவக்குன்னு அள்ளிப்புடு. மனசு கிழசு சோதிக்க கூடாதம்மா, சொன்னாலும் கேட்காதம்மா. டிரைவர் வேணும்னா நீ என்ன வச்சுக்கலாம். வேலைய பார்த்து புட்டு சம்பளம் பேசிக்கலாம். ஆளா பார்த்தா போதாதடி அடி காரோட்டி பப்பாய் காரோட்டி பந்த குட்டி ராசாத்தி. ரிப்பேரு பாக்கறவன் நான் தாண்டி அடி நான் தாண்டி ரிப்பேரு பாக்கறவன். ஒரு பக்கம் பார்க்கிறியே ஒரு கண்ணை சாய்க்கிறியே. ஒரு பக்கம் பார்க்கிறியே ஐயோ. ஒரு பக்கம் பார்க்கிறியே ஒரு கண்ணை சாய்க்கிறியே. அடிக்கடி துள்ளுறியே இளமைய கொல்லுறியே. சரக்கு முறுக்கு இல்லைன்னு யார் சொன்னது? அடி எங்கெங்கும் தேன் சிந்துது. உனக்கு ஒரு கோபமுன்னா எனக்கு அது யோகமடி. நடிக்கிற வேலையெல்லாம் எது வர போகுமடி. போதும் வேஷம் போடாதடி கரோட்டி தங்க தங்க கரோட்டி பந்த குட்டி ராசாத்தி. அலறி பேரு பாக்கறவன் நான் தாண்டி அடி கரோட்டி வந்த குட்டி ராசாத்தி. ரிப்பேரு பாக்கறவன் நான் தாண்டி தனியா எடுப்பேன். எடுத்ததை சீர்படுத்தி நிமிஷத்தில் மாட்டி வைப்பேன். வாடி ராதா ஓடாதடி காரோட்டி தங்கட காரோட்டி பந்த குட்டி
ராசாத்தி ரிப்பேரு பாக்குறவன் நான் தாண்டி ரிப்பேரு நான் தாண்டி பாக்குறவன். என்னடி எரியுதா? இந்த 500 ஏக்கர் அன்னபூர்ணி அம்மாவோட மகளை ஒருத்தன் தொட்டு அடிச்சுட்டான. காருக்கடியில படுத்துட்டு வேலை பாக்குற கம்யூனிட்டி கை நீட்டி அடிக்கலாமா? அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவன் கையை விட்டு துண்டாக்கிடுவோம். நைனா ஏய், அண்ணா ஏன் இன்னும் நிக்கிற? அது ஒண்ணு இல்லம்மா, அடிதடினா அடியாளுங்களுக்கெல்லாம் காசு கொடுக்கணும். 5 10 எதிர்பார்ப்பானுங்க. நான் சொல்றது பெரிய 5. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. ஐ டோன்ட் கேர். இந்த போமா அந்த கன்னத்துல ஐசோத்தோட கொடுக்குறேன். டேய், பையே கிடைச்சிருச்சு, நவுறா. ஏன்னா முதல்ல ஹோட்டலுக்கு போனேன்னா ஓம் முருகா சண்முகா கந்தா கடம்பா. இது உடம்பா? டேய், எவன்டா இங்க மெக்கானிக் ராஜா? தைரியம் இருந்தாங்க நைனா எதிரில் வாடா. என்ன ஏன்டா இழுக்கிற? யாரியா நீ? நைனா 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 என்ன பார்த்து யாருன்னு கேக்குறா? நைனா என்ன பார்த்து? என்ன பத்தி பேப்பர்ல நீ படிச்சது இல்ல? என் போட்டோ பேப்பர்ல நீ பார்த்தது இல்ல? 2 மாசத்துக்கு முன்னாடி மோமுடி கொள்ளக்காரங்களை பிடிச்சாங்களே, அதுல ஒரு ஆள் நீ இல்ல? என்ன யாரையா நீன்னு கேட்ட? இத பார், நான் யார் தெரியுமா? 500 ஏக்கர் அன்னபூர்ணி அம்மாவோட அண்ணன். 500 ஏக்கர் அன்னபூர்ணி உங்க அம்மாவோட ஜால்ராவ. இத பார், ஜால்ராவோ கால்ராவோ, நீ பேசாம வீட்டுக்கு வா. எதுக்காக? வந்து சாப்பிட்டு போவ. யாரையா நீ? என் தங்கச்சி பொண்ண கை நீட்டி அடிச்சிருக்கிற, அது கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. அவ அடிச்சு அதுக்காக நான் திரும்ப அடிச்சேன். ஐயோ, என் தங்கச்சி பெரிய பத்ரகாளி ஆச்சே, வந்து உழுந்துரு, இல்லன்னா வம்பு வந்துரும். போய. இந்த பார், பசங்களை கவனிச்சியா? என்னங்கடா கொடராட்டெல்லாம் சுத்திட்டு வரீங்க? அவனை கொத்துக்கறியாக்கி கூடையில் அள்ளுங்கடா. அண்ணா, என்ன கோவில் கட்டுறதுக்கு எங்கிட்ட நிதி கேட்டாங்க, நானும் தரேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு நீங்க இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே நிதி வசூல் பண்ணணும், இதுல கோயிலுக்கு நிதி வேறையா? வாய மூடிட்டு சும்மா இருங்க. தங்கச்சி தங்கச்சி. அண்ணா, அவனை நல்லா உதச்சி கை காலெல்லாம் முடிச்சிட்டேல்ல? அது வந்து உனக்கு என்னடா ஆச்சு? அதை ஏமா கேக்குற? புறப்பட்ட நேரமே சரியில்லைம்மா. நம்ம முறிக்கலான்னு போனா அவன் முறிச்சு அனுப்பிட்டான். ஐய, என்னண்ணா இது? ஒலிம்பிக்ல வாங்கின பரிசு எல்லாம் சொதப்பின சொதப்பல்மா. ஏயா, இத்தனை தடி பசங்க போய் ஒரு சின்ன பையன்கிட்ட உரம் வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களே? அம்மா, பாக்குறதுக்கு அவன் சின்ன பையன், தொழில பெரிய ஆளுமா. சீ, இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்ன வெக்கம்? உத வாங்கினானுங்க, வாங்கினத சொல்றானுங்க. நீங்க சும்மா இருங்க. அண்ணா, இவங்களெல்லாம் ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? எக்ஸிபிஷன்ல நிக்க வைக்கிறதுக்கு. நீ வேற பணம் கேக்குறானுங்கம்மா. அதெல்லாம் கொடுக்க முடியாது, போ சொல்லு. அம்மா, இவனுங்க கொஞ்சம் ஏமாந்தா
கோமணத்தை ஒத்து கொடி புடிச்சிருவானுங்க, கலாட்டா பண்ணுவானுங்க, அசிங்கமாயிரும். நம்ம கௌரவத்துக்கு குறைச்சல்மா. ஆமா ஆமா, இவங்க கிட்ட எல்லாம் நம்ம பிரஸ்டீஜ் விட்டு கொடுக்க கூடாது. எவ்வளவு கொடுக்கணும்? முன்ன கொடுத்துமே அதேதான். எது அப்படின்னு கேட்டானுங்க. நான் விட்டுருவனா? மேல கீழே பேசி 50% குறைச்சிட்டேன். சரி சரி, கொடுத்து தொலைக்கிறேன். ஐயா, அந்த 50%ல உங்களுக்கு எவ்வளவு பெர்சென்ட்? இதுவும் நல்ல பிசினஸ் தான். ஏய், நீதானா அந்த மெக்கானிக் ராஜா? நீதான அந்த அன்னபூர்ணிங்க அம்மா? என்ன அன்னபூரணி அம்மான்னு பேர் சொல்லி கூப்பிட என்ன தைரியம் உனக்கு? கழுதைன்னு கூப்பிடுறதுல என்ன தப்பு? Donkey? You are calling me a donkey? After all, ஒரு மெக்கானிக் பையன் இந்த 500 ஏக்கர் அன்னபூரணி அம்மாவை கழுதையா கூப்பிடு. ஏய், இது என்ன தெரியுமா? புடவை. இது சாதாரண புடவை இல்ல, அசல் வெள்ளி ஜரிகை போட்ட காஞ்சிபுரம் ஸ்பெஷல் பட்டு புடவை. இதோட விலை என்ன தெரியுமா? 10,000 ரூபாய். 10,000 rupees. இந்த புடவையோட மதிப்புக்கு ஈடாகாது உன்னோட வாழ்க்கை. இது என்ன தெரியுமா? இந்தியன் ஆயில். உன்னோட 10,000 ரூபாய் புடவைய ஒரு நொடியில காலி பண்ணிடும். பாக்குறியா? கையெடு. சரி, நீ இந்த ஊரை விட்டு போறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு. அன்னபூர்ணி அம்மாங்கிற ஓம் பேரை நீ மாத்திக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு. உனக்கு எவ்வளவு கொழுப்பு? இவ்வளவு. நான் ஏழை சமைச்சு சாப்பிடுறேன், நீ பணக்காரி. அக்மாக் நெய்ல ஆட்டுக்கறிய வறுத்து அடிக்கிறியே, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்? என் புருஷன் கூட என்கிட்ட இப்படி பேசுறது இல்ல. நீதான் புருஷனுக்கு புருஷனா இருக்க. அன்னபூர்ணி அம்மா உன் பொண்ணு டக்கராவே இருக்க. என்ன உன் மாப்பிளைய ஏத்துக்கிறியா நீ? Shut up. உன்னை ஆட்டிக்க முடியாது. உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறேன். என்ன பூச்சாண்டி காட்டுறியா? அதெல்லாம் உன் புருஷன்கிட்ட வச்சுக்க. என்கிட்ட வாலாட்டின கட்டிங் பிளேயரால உன் வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். ஜாக்கிரதை. இது உன்னை கவனிச்சுக்கிறேன் பாரு. நெல்லு 5,000 ரூபாய் பணம் வச்சுட்டு அப்புறம் கார் எடு. 5,000? எதுக்கு மேன்? உன் அடியாட்கள் அனுப்பிச்சு என் ஷெட்டை டேமேஜ் பண்ணியே, அதுக்கு நஷ்ட ஈடா. கொடுக்கலன்னா என்னடா பண்ணுவ? கொடுக்கலனா என்னது? போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. இந்த 500 ஏக்கர் அன்னபூரணி அம்மாவோட கௌரவம், அந்தஸ்து, மானம், மரியாதை, பிரஸ்டீஜ் எல்லாமே போச்சு. இதுக்கு மேலயும் புருஷங்கிற லேபிள ஒட்டிக்கிட்டு ஒரு பொம்மை இந்த வீட்டுல இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன? என்ன அங்க போய் அவங்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு இங்க வந்து என் பேர்ல பழி போடுறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? உங்களை ஒண்ணு கேக்குறேன், இந்த தாலியை நீங்க தானே கட்டிங்க? சொல்லுங்க, நீங்க தானே கட்டிங்க? தினமா கட்டி 20 வருஷம் கழிச்சு திடீர்னு உனக்கே இந்த சந்தேகம்? வாய மூடுங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் உன்னை காப்பாத்துவேன், உன்னை கைவிட மாட்டேன்னு மந்திரம் எல்லாம் சொல்லி தானே என் கழுத்துல கட்டிங்க. தர்மபத்திரியில கல்யாணம் முடிக்கிற போது எல்லாரும் இந்த மந்திரத்தை தான் சொல்லுவாங்க. அப்போ உடனே போங்க. எங்க? கார் மெக்கானிக் ஷெட்டுக்கு. எனக்கு கார் ரிப்பேர் பண்ண தெரியாது. ஐயோ, போய் அந்த மெக்கானிக் போய் நல்லா உதச்சிட்டு வாங்க. நானா? அண்ணா, ஜகஜால கில்லாடி உங்க அண்ணன், அவனுடைய அடியாட்கள் எல்லாத்துக்கும் மேல நீங்களாம் போயே ஒண்ணு நடக்கல. நெஞ்சு வலிக்காரன் நான் போய் அந்த பையன் மேல கைய வச்சு, அவன் வைக்க கூடாத இடத்துல என் மேல கைய வச்சு நான் பொட்டுன்னு போயிட்டேன்னா, சந்திரபிம்ப மாதிரி இருக்க இந்த முகத்துல பளபளன் என்ற பெரிய பொட்டு, அழகான கூந்தல்ல கமகமன் மனம் வீசுற மல்லிகைப்பூ, உன் கழுத்துல தழைய தழைய தொங்குற நான் கட்டின தாலி எல்லாமே போயிடுமே அண்ணா. என்ன ஆனாலும் நீங்க போய் அவன் கன்னத்துல ஒரு சின்ன அறையாவது அரைஞ்சிட்டு வந்தாதான் என் ஆத்திரம் அடங்கும். இல்லன்னா இப்பவே நான் கரண்ட்ல கைய வச்சு விடுவேன். ஐயோ, கட்டடத்தை கைய வச்சிடாத. நீ போயிட்டேன்னா நான் அனாதி ஆயிடுவேன். போறேன், உனக்காக போறேன் போறேன். அண்ணா அண்ணா, உண்மையிலேயே என்னத்தான் போய் சொல்றிய? சத்தியமா உங்களை தான் நான் போக சொல்றேன்.
போயிட்டேன். எப்படி என்னோட எப்படி பேசினாவ? யாரப்பா அந்த மெக்கானிக் ராஜா? நான் தான். நான் யார் தெரியுமா? 500 ஏக்கர் அன்னபூர்ணி அம்மாவோட புருஷன். நீ வந்துட்டியா? முண்டாவு தூக்காதப்பா. நான் சண்டைக்கு வரல, சமாதானத்துக்கு வந்திருக்கேன். என் பேரு சதானந்தன். ஆனா வாழ்க்கையில சதா துக்கம். நான் என்னத்துக்காக வந்தேன்னா, யாருக்குமே பயப்படாத 500 ஏக்கர் அன்னபூர்ணி அம்மாவை மிரட்டி விரட்டி அடிச்ச வீரனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். வந்தேன், பார்த்தேன், ரசிச்சேன், வர்றேன். கொஞ்சம் நில்லுங்க. நான் ஒன்னும் தப்பா பேசலையப்பா. டீ சாப்பிட்டு போங்க. வேணாம்ப்பா. காக்கா கடை டீ நல்லா ஸ்பெஷலா இருக்கும். அப்படியா? ம். அடாடாடாடா, கூட மசாலா வடை இருந்தா பிரமாதமா இருக்கும். என்னதான் சொல்லு தம்பி, இந்த எளிமையில கிடைக்கிற இன்பம் பங்களாவில ஏசி ரூம்ல கூட கிடையாது. ஏண்டா கழுத? அப்பா டேய், நான் கழுதன்னு சொன்னா என்ன அப்பாங்கறியா? அப்ப நான் கழுதையா? என்ன பெத்த நீதானப்பா? 8 உதப்பேன். நான் சொன்ன சரியா போச்சு. அம்மா சரியா போச்சு. ஏண்டா படிக்க சொன்னா குரட்டியா விடுற? தூங்குறப்ப படிப்பு வர மாட்டேங்குதுப்பா, ஆனா படிக்கிறப்ப நல்லா தூக்கம் வருதுப்பா. அடே அடே, உங்க அப்பன் தான் ஒரு தற்குறி. நீயாவது நல்லா படிச்சு இந்த வீட்டு வாசல்ல கிருஷ்ணராஜ் பிஏங்கிற போர்டு தொங்கணும்னு ஆசைப்படுறேன்டா. போறேன்னம்மா, நான் தொங்குறேன். சீக்கிரம் ஐயோ. தொங்குடா, நல்லா நிம்மதியா இருப்பேன். வாய் முடியா. ஏண்டா படின்னு சொன்னதுக்கா தொங்குறேங்கிற? அட நீ ஒண்ணு, நான் பெரிய சினிமா நடிகராய் லைட் போஸ்டர்ல ஏன் போஸ்டர் தொங்குன. அடி செருப்பால அடிக்காதே. போடா. ஐயோ, வேண்டாம். போடா. ஐயோ, என் கண்ணு முன்னாடி வேண்டாம். அடிக்காத. போடா போடா. ஜாந்தியும் பாபா ஜாந்தியும். பட் ஒன் திங், பிரபல சினிமா நடிகர் கிருஷ்ணராஜோடைய அப்பா நாதான்னு நீ சொல்லி பீத்திக்கிற நேரம் வரல, உனக்கு பிறக்கல. வர்றேன். சத்தியமா அப்படி ஒரு காலம் வர போறது இல்லடா. அப்படின்னா அவன் உங்களுக்கு பிறந்த புள்ள இல்லைன்னு அர்த்தமா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா இப்படி எல்லாம் சொல்லுவீங்களா? ஐ அம் சாரி. இப்படி ஒரு புள்ள நமக்கு பிறக்கணுமா? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், ஆல்டர்னேட்டிவா இன்னொரு புள்ள பெத்துக்கலாம்னு. அண்ணா அண்ணா, என்ன இது கையில கட்டோட வரீங்க? என்னாச்சு? அந்த பைய கண்ணத்துல ஒரு சின்ன அடிதான அடிக்க சொன்னேன். ஆமா. அவனை புடிச்சு இழுத்து செவில உனக்கு கொடுத்தே பாரு. பைய உண்மையாவா சொல்றீங்க? ஆனா கையில தான் சின்ன சுளுக்கு. சோனா, அதுவும் உங்ககிட்ட. இருங்க, இந்த சந்தோஷ சமாச்சாரத்தை முதல்ல ராதா கிட்ட சொல்லணும். ராதா 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 ராதா, இந்த மெக்கானிக் பையில உங்க அப்பா போட்டு அடி அடியை நடிச்சுட்டாரு. பீஸ் பீஸா பிச்சு பிச்சு உத. அவனுக்கு நல்லா வேணும். நம்ம 500 ஏக்கர் அணுகுண்டு வருது பாரு. ஹலோ, என் ஒர்க் ஷாப் தெரிஞ்சுதான் வந்தியா இல்ல தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். அரை குடுக்கறதுக்கா இல்ல வாங்குறதுக்கா? ரெண்டுக்குமே இல்ல. கார்ல ஏதாவது ரிப்பேரா? ரிப்பேர் கார்ல இல்ல, அப்புறம் இங்க. அது ரிப்பேர் பண்றதுக்கு என்கிட்ட டூல்ஸ் இல்ல. பக்கத்துல டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட போய் ஆபரேஷன் பண்ணிக்க. இதுக்கு தேவை ஆபரேஷன் இல்ல, கோஆபரேஷன். சங்கரா, பேட்டரி சார்ஜ் இருக்க போது ஜாக்கிரதை. வேணும். இன்னும் போயா. அனுப்பிச்சிடுறா. யோ, நீ ஏன் எங்கேயே நின்னுட்டு இருக்க? போ அந்த பக்கம். எதுக்கு இது? எதுக்கு அடையாளமா இதை கொடுப்பாங்க? சினிமாவுல ஹீரோயின் ஹீரோ லவ் பண்ணும்போது கொடுப்பாங்க. நானும் அதே அர்த்தத்துல தான் கொடுக்குறேன். ராஜா, ஐ லவ் யூ. அதுக்குள்ள லவ்வுன்னு ஆரம்பிச்சிடுச்சுங்க. கபாலி, இது ரொம்ப ஸ்பீட் வா. Stop it. இது என்ன ஸ்பீடு? இன்னும் கொஞ்ச நேரத்துல காருக்கு அடியில படுத்துக்கின்னு டூயிட் சாங் பாடினாலும் பாடுவாங்க. Oh, see that. அப்போ என் கண்ணத்துல அடைஞ்சிட்டு இப்ப என்ன காதலிக்கிறேன்னு சொன்னா நம்ப முடியலையா? முடியல. ராஜா, சண்டையில இருந்து வரதுதான் காதல். என்னைக்கு நீங்க என் கண்ணத்துல அடிச்சீங்களோ அன்னைக்கு எனக்கு ஏற்பட்ட இன்பம் இன்னைக்கும் என் மனசுல இருந்து போகவே இல்ல. இன்னொரு தடவை உங்க கையில இருந்து அடிவாங்க போல இருக்கு. அடிங்க ராஜா, அடிங்க ப்ளீஸ். நீ சொல்றத பார்த்தா எனக்கு என்னென்னமோ பண்ணுதே. ராஜா, இப்ப நீங்க என் காதலை ஏத்துக்கல, இங்கே உங்க காலில என் தலையை முட்டிக்கிட்டு செத்து போயிடுவேன். ராஜா, எந்திரி. ராஜா. பெட்ரோல நெருப்பு நெருங்கிடுச்சு. ஏய், வேலைய பாரியா. இத பாருங்க, நான் ஒரு வண்டியை ட்ரையலுக்கு எடுத்துட்டு போனோம். நீங்க நாளைக்கு வாங்க. ராஜா, என்னை விட்டு போயிடாதீங்க. அந்த வண்டியை அர்ஜென்ட்டா கொடுக்கணுங்க. இது நம்மளோட வாழ்க்கை பிரச்சனை. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க எங்க போனாலும் உங்களோட நானும் வருவேன்.
ஏன் இப்படி பாக்குற? உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்படியா? ராஜா அங்க பாருங்களேன். எங்க? அங்க அங்க. வண்டி நிறுத்துங்க. வண்டி நிறுத்துங்க ராஜா, ப்ளீஸ் வண்டி நிறுத்துங்க. என்னாச்சு? ஐயோ, என் ஹேண்ட்பேக் விழுந்துருச்சு. ஓ, இந்த ஹேண்ட்பேக்கா? நீ நினைச்சா 100 ஹேண்ட்பேக் வாங்கலாம். நீங்க ஒண்ணு, அதுல 2000 ரூபாய் பணம் இருக்கு. 2000 ரூபாய் பணமா? அது சரி. அதோ இந்தா. தேங்க்ஸ். எங்க நீங்க பள்ளத்துல விழுந்துருவீங்களோன்னு நான் பயந்தே போயிட்டேன். என் உள்ளத்துல இருக்கிற உனக்காக எந்த பள்ளத்துல வேணாலும் விழுவேன். ஆமா ஆமா, பேசுறது ரொம்ப ஈஸி தான். செய்யறது கஷ்டங்கிறியா? என்ன செய்யணும் சொல்லு. ஆமா, நீங்க கார் டிரைவிங்ல ரொம்ப எக்ஸ்பர்ட் தானே? இதுல என்ன சந்தேகம்? அப்படின்னா அதோ தெரியுது பாருங்க, அந்த மலைக்கு 15 நிமிஷத்துக்குள்ள கார்ல போயிட்டு வந்துடணும். முடியுமா? 15 நிமிஷம் என்ன, 10 நிமிஷத்துல வந்துடுறேன். வந்துட்டா இந்த பேக்ல இருக்கிற 2000 ரூபாயை உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு இது வேணும். இது என்ன? அதான் இந்த இங்கிலீஷ் பிக்சர்லாம் கொடுப்பாங்களே. ஓ அதுவா? என்ன அறையிற? இதான் இங்கிலீஷ் பிக்சர்ல கொடுப்பாங்க. இதா கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க. நீங்க போயிட்டு வாங்க, அதுக்கப்புறமா கொடுக்குறேன். அப்படியே? ஓ கோயிந்தா கோயிந்தா.
என்னம்மா என்னாச்சு? டேய் என் பொண்ணை என்னடா பண்ண? கற்பழிச்சிட்டேன். அட பாவி, நீ நல்லா இருப்பியாடா? நான் மட்டும் நல்லா இல்லாம இருந்திருந்தா உன் பொண்ணோட கற்பு காத்துல பறந்து வந்து ஜன்னல் வழியா வந்து உன் மடியில விழுந்திருக்கும். அப்புறம் 500 ஏக்கரா பெருமை நாறு நாறு நாரி இருக்கும். 500 ஏக்கரா அன்னபூர்ணிங்கோ அம்மா. டேய் டேய், ஏன் வீட்டுக்குள்ளே வந்து என்னையா இன்சல்ட் பண்றியா? டேய் சீனா, அத்தே வீட்டுல ஆம்பளைங்க இல்லாத நேரத்துல வந்து கலாட்டாவா பண்றேன். என் நைனா பாத்ரூம்ல தான் இருக்காரு. நைனா என்ன மைனா? கையடா பொறுக்கி. பொறுக்கி கிறுக்கின்னு சொன்னா உனக்கு செருக்கின்னு சொல்லிடுவியா? சொல்லிடுவேன். ஷட் அப். யூ ஷட் அப். என்ன எல்லாத்தையும் அனுப்பிச்சு பார்த்து எதுவும் நடக்கல. வயசுக்கு வந்து உன் பொண்ணு அனுப்பிச்சு என்ன சாகடிக்க பாத்தியே, என்ன ஆச்சு? யூ ஃபூல். நீ ஃபூல், உன் பொண்ணு ஃபூல், இந்த மாமா பையன் ஃபூல், ஆஹா உன் பரம்பரையே ஃபூல். என் பரம்பரையை பத்தி பேசாதே. பெரிய பரம்பரை. இந்த மாதிரி இந்த ராஜா ஒரு ஷாக் அப்சர்வர், அசைக்க முடியாது. அன்னபூர்ணி அம்மா நீ நல்லா இருப்பியா? அவ கண்ணா பின்னாடி வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டிட்டு போறான். இத பாரு, கொலு பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருக்கு. கர்மம் கர்மம். குரு பொம்மைக்காவது வருஷத்துல ஒரு தடவை நவராத்திரி பூஜை பண்ணுவாங்க. எனக்கு அது கூட இல்லையடா முருகா. நடந்ததெல்லாம் உண்மைதானம்மா? இதோ பாருமா, அந்த பையன் யாருக்குமே பயப்பட மாட்டான். அவன் பேர் என்ன தெரியுமில்ல? ராஜா. ராஜான்னா ராஜா தான். என்ன மாதிரி கூஜா இல்ல. அவளை பொண்ணுங்களை கண்ட இடத்துல கற்பழிக்கிற காலி பசங்க நிறைஞ்ச ஊர்ல தன் எதிரியோட பொண்ணுன்னு தெரிஞ்சும் பூ மாதிரி வீட்டுல கொண்டு விட்டுருக்கானே, அவன்ல மனுஷன். அன்பும் பண்பும் தெரிஞ்ச அந்த பையனை அம்மாவும் பொண்ணும் பழிவாங்க நினைக்கிறது அநியாயம், அநாகரிகம். பாருமா, ஐ நோ தட் பாய். அவன் நல்ல பையன். அந்த மாதிரி பையனை பாக்குறதே அபூர்வம். உன் நிலைமையில் நான் இருந்தேன்னா ஓடி போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு எப்படியாவது அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிச்சிட்டு இருந்திருப்பேன். இதை விட பவர்ஃபுல்லா எனக்கு பேச தெரியாதுமா. பிகாஸ் ஐ எம் அ பவர்லெஸ் ஃபாதர். என்ன மெக்கானிக் நீ? வாரத்துக்கு ஒரு தடவை உங்ககிட்ட காரை கொண்டு வந்து கொடுக்கறதா இருக்கு. இனிமே ஒர்க் ஷாப்ப மாத்த வேண்டியதுதான். மாத்த வேண்டியது ஒர்க் ஷாப் இல்ல, உன் காரை. சபாஷ். மச்சானை தொட்டால் என்ன, அச்சத்தை விட்டால் என்ன, வெக்கத்தில் கண்ணம் கொஞ்சம் மாறியதென்ன, முந்தானை முல்லைப்பூவை மூடியதென்ன, முத்தத்தில் மஞ்சம் கொஞ்சம் ஆடியதென்ன, ரத்தத்தில் மின்சாரங்கள் ஓடியதென்ன. மச்சானை தொட்டால் என்ன, அச்சத்தை விட்டால் என்ன, மச்சானை தொட்டால் என்ன, அச்சத்தை விட்டால் என்ன, வெக்கத்தில் கண்ணம் கொஞ்சம் மாறியதென்ன, முந்தானை முல்லைப்பூவை மூடியதென்ன, முத்தத்தில் மஞ்சம் கொஞ்சம் ஆடியதென்ன, ரத்தத்தில் மின்சாரங்கள் ஓடியதென்ன.
ஆகாதம்மா. மச்சானை தொட்டால் என்ன, மச்சானை தொட்டால் என்ன, அச்சத்தை விட்டால் என்ன, மச்சானை தொட்டால் என்ன, அச்சத்தை விட்டால் என்ன. முத்தத்தில் மஞ்சம் கொஞ்சம் ஆடியதென்ன, முன்னோர்கள் சொல்லாததா, காதல் ஒன்றும் பாவமல்ல பெற்றோர்கள் செய்யாததா. மச்சானை தொட்டால் என்ன, மச்சானை தொட்டால் என்ன, அச்சத்தை விட்டால் என்ன, மச்சானை தொட்டால் என்ன, அச்சத்தை விட்டால் என்ன. வெட்கத்தில் கன்னம் கொஞ்சம் மாறியதென்ன, முந்தானை முல்லைப்பூவை மூடியதென்ன, முத்தத்தில் மஞ்சம் கொஞ்சம் ஆடியதென்ன, ரத்தத்தில் மின்சாரங்கள் ஓடியதென்ன. ஒரு சேஃப்டி பின்னால ஜாக்கெட்டோட முந்தானை சேர்த்து குதிக்கணும்னு சொல்றேன். இங்க பாரு, நான் பின் பண்ணிருக்கேன். 400 கிலோமீட்டர் வேகத்துல புயல் அடிக்கட்டுமே, என் முந்தான ஒண்ணும் அசையாதடி. வருது வருது 500 வருது. வரட்டும். அப்புறம் 500 ஏக்கர் அன்னபூர்ணி அம்மாவோட பொண்ணு ஒரு சாதாரண மெக்கானிக்க கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாளா? அவன் என்ன பண்ணுனா? என்ன என் பொண்ணு பேர் அடிப்படுது? ஒண்ணு இல்ல, நம்ம காஞ்சனா தான் பார்த்தாளா, உங்க பொண்ணு ஒரு சாதாரண மெக்கானிக்க லவ் பண்றாளா. லவ் பண்றதோட மட்டும் இல்லையா, பட்ட பகல்ல அவன் ஒர்க் ஷாப்புக்கு போய் அவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாளா. அந்த காட்சியை பார்த்த காஞ்சனாவுக்கு முந்தான கூட நழுவி கீழே விழுந்துருச்சான். இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் மட்டும் நீங்க எங்ககிட்ட சொல்றதே இல்ல. கவலைப்படாதம்மா, அந்த பையனையே நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அப்படின்னா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? என்ன கேள்விப்பட்ட? இவ அந்த மெக்கானிக் பயல விரும்புறா, நேசிக்கிறா. இதுல என்ன தப்பு? உங்களுக்கு மூளை இருக்கா? நீ இருக்குன்னு சொன்னா இருக்கு, இல்லன்னு சொன்னா இல்ல. எனக்கு தெரியாம என் பொண்ணு ஒருத்தனை எப்படி விரும்பலாம்? அம்மாவுக்கு தெரியாம பொண்ணு செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் இது ஒண்ணுதான். போதும், இப்படி எல்லாம் என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து என் மானத்தை வாங்க திட்டம் போட்டிருக்கீங்களா? ஆஃப்டர் ஆல் ஒரு மெக்கானிக் பையன் அவனுக்கு என் பொண்ணை கொடுக்கறதா? நோ நோ, இட்ஸ் இம்பாசிபிள். அவ ஏழையா இருந்தாலும் பரம யோக்கியன். வாய மூடுங்க. ராதா, உனக்கு வரப்போற மாப்பிள்ளை யார் தெரியுமா? மிஸ்டர் அசோக், MBBS, FRCS, லண்டன். நோ, நான் அந்த ராஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏண்டி, உனக்காக நான் போய் அந்த பரதேசி பையன்கிட்ட பேசி அவமானப்பட்ட போயில்லாத காதல் இப்ப எப்படி திடீர்னு வந்தது? அப்ப மூடு இருந்திருக்காது, இப்ப மூடு வந்திருக்கும். அண்ணா, காதல்ங்கிறது கரும்பு மாதிரி, நுனில கரிக்கும், போக போக அடியில இனிக்கும். இப்ப திதிக்கிறாப்பல் இருக்கு, சாப்பிட்டு போட்டுமே. You shut up. இனிமே நாள் என்ன கிழமை என்ன, அடுத்த வாரமே நிச்சயதார்த்தம். அம்மா, மறுபடியும் சொல்றேன், நான் அந்த ராஜாவை தான் கட்டிக்குவேன். அந்த காலி பயலுக்கு உன்னை கட்டி கொடுக்கறத விட என் கையாலேயே உன்னை வெட்டி போட்டுறது எவ்வளவு மேல். அதையாவது செய், நிம்மதியா போய் தொலைஞ்சிடுவேன். ஓ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? நீ பேசுறடி, அவன் உன்னை பேச வைக்கிறான். இரு இரு, நான் இப்பவே போய் அவனை ரெட்ல ஒண்ணு பாத்துட்டு வரேன். அண்ணா, மறுபடியும் அவங்கிட்ட தகராறு வேணாம், சொன்னா கேளு. நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? என்ன தடுக்காதீங்க. அண்ணா,
பாரு வீணா விரோதத்தை வளர்த்துக்காரு. நான் சொன்னா கேளு. அண்ணா அண்ணா அந்த நெஞ்சு வலி மாத்திரை கொண்டாமா. வாட் மேன்? என் மர்சிடிஸ் பென்ஸ்ல ஷாக் அப்சார்பர்ஸ் வீக்கா இருக்கு. பார்க்க முடியுமா? ஓ பாத்துடலாமே. வீக்னஸ் சரி பண்றது தானே என்னோட வேலை. ஏய் முத்து, என்ன 500 ஏக்கரா அன்னபூர்ணி அம்மாவுக்கு ஒரு சேர் போடு. உனக்கு வேற வேலை இல்ல. ஏய் மேட்ட கொடு. ஏய் என்ன இங்க இல்ல, என் கார் பக்கத்திலே போடு மேன். சரி சரி ஓடியா ஓடியா ஓடியா. ஏமா இத நிறைய அழுக்கு இருந்துச்சு, கிரீஸ் போட்டு சுத்தமா தொடச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். என்ன நீ என்ன போய் மறிக்கிறா? ஹலோ, கார் ஷாக் அப்சார்பர்லாம் நல்லா தானே இருக்கு? அது எனக்கு தெரியும். பின்ன எதுக்கு என்ன பார்க்க சொன்ன? நான் வந்தது உன் ஷாக்கை அப்சர்வ் பண்றதுக்கு. ஷாக்கா? எனக்கா? ஷோக்கா இருக்கிற உனக்கு என் கார் ஷெட்டுக்கு வந்தாதான் ஷாக்கா இருக்கும். இந்த ஷெட் உனது, இந்த நாற்காலி உனது. ஓ ஷெட்ல ஓ நாற்காலியில நான் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். நீ என் கால் அடியில அடிமைமா கிடக்கிற. இது ஒன்னே போதும் எனக்கு உனக்கு இருக்கிற வித்தியாசத்தை எடுத்து காட்ட. என் அந்தஸ்துக்கு முன்னால நீ இதோ உன் கையில வச்சிருக்கிறியே அழுக்கான வேஸ்ட், அதுக்கு சமம். இந்த மாதிரி எத்தனையோ தொழிலாளிங்க கையில அழுக்கு வேஸ்ட் பிடிக்கலன்னா உன்ன மாதிரி பணக்காரன் நான். இதுல பவனி வர முடியாது. அன்னபூர்ணி அம்மா, இது ஏன் ஷெட், நீ உட்கார்ந்து இருக்கிறது ஏன் சேரு. இப்ப நான் சொல்றேன், எந்திரி. ஐ டேக் இட் அப். என் பொண்ணுக்கு என்ன மருந்து போட்டு மயக்கன? மயக்கணும்? மயங்கினது நான், மயக்கினது உன் பொண்ணு. அவனை கட்டிக்கிறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? என்ன இல்ல, எல்லாம் இருக்கு. முக்கியமா 3 மை இருக்கு. இளமை, ஆண்மை, உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய திறமை. அதோட சேர்த்து இன்னொரு மையம் இருக்கு. என்ன? அதுதான் வறுமை. இந்த நிலைமையில உன் பொண்ண நான் கல்யாணம் பண்ணிட்டு உன் திமிர அடக்கி உன் வாயாலேயே என்ன வாங்க மாப்பிள வாங்கன்னு சொல்ல வைக்கல, உன் பகல் கனவெல்லாம் பலிக்காது. என் பொண்ணுக்கும் லண்டன் ரிட்டன் டாக்டர் அசோக் குமாருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. வேணும்னா நீயும் வந்து வேடிக்கை பார்த்து, டிரைவர்ஸ்க்கெல்லாம் கடைசியில தனியா ஒரு பந்தி இருக்கும், அவங்களோட உட்கார்ந்து நீயும் சாப்பிட்டுட்டு போ. மெக்கானிக் ராஜா. எடுமான் உன் ஸ்க்ரூ டிரைவரை எடு. என் பொண்ணை கட்டிக்கிற மூஞ்சியா இது? ஏன் வாஜரா 500 ஏக்கரா நிச்சயதார்த்தத்துக்கு சாப்பிட கூப்பிட்டுச்சேன், போலாமா? என்ன உன் ஸ்பேனர் மீசையை கழட்டிடுவேன். போயா எப்ப பாரு என் பரம்பரை சொத்தை நீ கவலைப்படுத்துற. போயா. நீ விட்டுடு, நான் விட்டுறேன். ஹலோ, அசோக் ஹியர். ஹாய் அசோக், நான் இந்தியாவில இருந்து அன்னபூர்ணி ஆண்டி பேசுறேன். ஹலோ ஆண்டி, ஹவ் ஆர் யூ? ஓ ஐ அம் ஃபைன். லண்டன் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா கூலா இருக்கு ஆண்டி. ஆமா, என்ன விடிய காலையில? ராதாவோட ஜாதகப்படி அவ கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சாகணும். கல்யாணமா? லிசன் டு மீ. நிச்சயதார்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். நீ உடனே புறப்பட்டு வா. ஓகே? ஓஹோ, அந்த ஏற்பாடுலாம் நடக்குதா? அப்படின்னா நீ இங்கே இருந்துரு, எவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். அதுக்கு இல்லைங்க, நீங்க நேரடியா வந்து நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவர்னு 10 பேருக்கு முன்னாடி சொல்லணும். அவ்வளவுதானே? இப்போ ஓகே பாய். ராஜா, 2 நாள் கழிச்சு வந்து உங்களை மீட் பண்றேன். குழந்தை ஒரு ஆரன் ஒண்ணு வச்சுக்குமா? சாரி. ராஜா, ராஜா, அம்மா, எப்போ ஊர்ல இருந்து வந்த? யாருடா அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? அந்த பொண்ணு. பொண்ணுதான், யாருன்னு தான் கேக்குறேன். அக்க நான் சொல்றேன், அது என் அண்ணத்தோட டவுல். இன்னும் என் போட்டோ பதிக்க வச்சிருக்கிறேன். அம்மாட்டு காட்டு. அம்மா, இந்த பொண்ணும் நானும் மனசார ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்கினாங்க. மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கிறா. நல்ல வீட்டுக்கா.
பொண்ணு. அவங்க அப்பன் பேரை சொன்னா தெரியாது, அவங்க ஆத்தா பேரை சொன்னா தான் ஊருக்கே தெரியும். சரி, அன்னபூர்ணிமா. அன்னபூரணியா? ராஜா, யாருப்பா அந்த அன்னபூரணி? அதான் இந்த 500 ஏக்கர் அன்னபூர்ணி அம்மான்னு சொல்லுவாங்களே. நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த அன்னபூர்ணியோட மகதான் கிடைச்சாளா? என்னம்மா சொல்ற? கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம கை குழந்தையோட என்ன வீட்டை விட்டு விரட்ட குடும்பம் பாது. அந்த குடும்பத்துக்கு நமக்கு என்னம்மா சம்பந்தம்? நீயும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான்ப்பா. அன்னபூரணி உங்க அப்பா கூட பிறந்த சொந்த தங்கச்சி, உன் அத்தை. அப்படியா? ஆமாப்பா. அழகா இருந்த நம்ம குடும்பம் அன்னபூர்ணியோட ஒண்ணு விட்ட அண்ணன் முத்தையா பணத்துக்கு ஆசைப்பட்டு உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அலங்கோலமாயிடுச்சு. நான் இருக்கிறது எல்லா விதத்திலையும் தனக்கு இடைஞ்சல்னு முத்தையா நினைச்சா. அப்ப நான் கர்ப்பமா இருந்தேன். என் வயிற்றுல இருந்த நீ அந்த ஆஸ்திக்கு வாரிசாயிட்டா தனக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுமேன்னு நினைச்சு ஒரே நேரத்துல என்னையும் என் வயிற்றுல இருந்த உன்னையும் ஒழிச்சு கட்ட அந்த சண்டான முத்தையா சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ அம்மா சாவித்திரி, என்ன பண்றது? ஒரே பயமா இருக்கிறியா? அப்பா ஆஸ்பத்திரிக்கு பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டிருக்கு. ஐயோ, பிரசவமா? கல்யாணமே ஆகி 7 மாசம் தானமா ஆகுது, அதுக்குள்ள இப்படி சொல்றீங்களே? எதுக்கும் அதோட பாருங்க. நல்லா பாத்துட்டேன். பிரசவத்துல குறை பிரசவம் கூட ஏற்படுறது உண்டு. குறை பிரசவம் உங்களுக்கு சர்வ சாதாரணமா? எங்க குடும்பத்துல எல்லாரும் 11 மாசத்துக்கு அப்புறமா தானே பெப்போம். சிஸ்டர், இவங்க லேபர் வார்டு கொண்டு போக ஏற்பாடு பண்ணுங்க. I will come in 5 minutes. என்னது இது? மசால் தோசை. இதுக்கு பேர் தான் விட்டமின் பா. எதுக்கு இது? சாவித்திரிக்கு பிறக்க போற குழந்தை 7 மாச குழந்தை இல்ல, 10 மாச குழந்தைன்னு சொல்லணும். அதாவது பொய் சொல்லணும். Shut up and get out. ஏமா வீணா இதையே கத்தி தொலைக்கிறீங்க? இத பார், நான் சொல்ற மாதிரி எல்லாம் நடக்கலனா வீணா ஒரு கொலை நடக்கும். இதெல்லாம் தேவையா? கத்தியா இல்ல கத்தையா? நீயே முடிவு பண்ணிக்க. வரட்டுமா? 19 நம்பர் தானே வீடு. வர. அண்ணி, இன்னும் 3 மாசம் வயசுக்குள்ளேயே இருக்க. உங்க பிள்ளைக்கு பொறுமை இல்ல பொருக்கு. சாரி, நான் அவசரத்துல சரியா. இது குறை பிரசவம் இல்ல, நில பிரசவம் தான். 10 மாசம் கழிச்சுதான் குழந்தை பிறந்திருக்கு. கல்யாணம் ஆன 7 மாசத்துலயே 10 மாச குழந்தை எப்படி பிறக்கும்? அது ஒண்ணு இல்ல தங்கச்சி, கல்யாணத்துக்கு முன்னாலே தம்பியும் சாவித்திரியும் ஒருத்தர் காதலிச்சிருக்காங்க. பழகும் போது ஏதோ கசமுசா நடந்து போயிருக்கு. அண்ணா, நான் ஒண்ணும் அப்படி அவசர புத்தி இல்ல. கரெக்ட். ஏன் தம்பி பொய் சொல்ல மாட்டான். ஒருவேளை டாக்டர் அம்மா பொய் சொல்றாங்களோ? நான் எதுக்காக போய் சொல்லணும்? அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு வந்த மருமக சதி சாவித்திரி இல்ல, சதிகார சாவித்திரி. தம்பி, இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நிமித்திக்கிட்டு நீ எப்படிரா ஊருக்குள்ள நடமாட போற? எப்படிரா உயிரோட இருக்க போறா? ஐயோ ஐயோ மாப்பிள, இப்படி ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டு இருந்தா நாக்க புடின்னு செத்து இருப்பேன். இறந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் தற்செயல அந்த டாக்டர் அம்மாவை சந்திச்சு நடந்த உண்மைகள் எல்லாம் சொன்னாங்க. ஏப்பா, அந்த சதிகாரியோட பொண்ணையா நீ கல்யாணம் செய்துக்க போற? ஆமாமா, ராஜா, எவனுக்கோ பிறந்தவன் எந்த வாய் சொல்லுச்சோ அதே வாயால உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிட வைக்கல. நான் என் அப்பனுக்கு பிறக்கலாமா? நீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா? இந்த 500 ஏக்கர் அன்னபூரணி அம்மா தன்னுடைய அருமை மகளுக்கு எப்படிப்பட்ட மாப்பிளைய தேர்ந்தெடுத்திருக்கான்னு பார்க்க நீங்க எல்லாரும் ஆவலா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துல பார்க்கதான் போறீங்க. இந்த நேரத்துல பொறாமை பிடிச்சவங்க சில பேரு
என்னெல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். குத்துறா குத்துறா நம்மளத்தான் குத்துறா. இந்த 500 ஏக்கரா அன்னபூரணி அம்மா, ஐயோ எத்தனை தடவை மேல மேல. இப்ப என் வருங்கால மாப்பிளைய உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். அசோக். ஹாய். லண்டன் வருது லண்டன் வருது. இவர்தான் டாக்டர் அசோக், MBBS FRCS லண்டன். ஹாய். ராதா இங்க வாமா. நான் இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இவங்க எல்லாரும் முன்னாலேயும் சொல்லு. சொல்றேம்மா. எங்க அம்மாவை பத்தி தெரியாதவங்க இந்த ஜில்லாவுல யாருமே இருக்க முடியாது. இவங்களுக்கு இந்த பேரும் புகழும் எப்படி வந்தது, ஏன் வந்தது? சமூக சேவை, ஏழைங்க மேல இருக்கிற பாசம், ஏழைங்க மேல இருக்கிற அன்பு, ஏழைங்க மேல இருக்கிற கருணை. ஏழைங்க கண்ணீர் வடிச்சா இவங்களும் வடிப்பாங்க. ஏழைங்க வீட்டுல ஏதாவது ஒண்ணுன்னா இவங்களும் கலந்துப்பாங்க. இப்படி ஏழைங்க ஏழைங்க ஏழைங்கன்னே அலைவாங்க. இப்பேற்பட்ட அம்மா வயித்துல பிறந்தா அவங்க பேரை காப்பாத்த விடாமா? அதனால நானும் ஒரு ஏழை பையனை பார்த்து மனசார காதலிக்கிறேன். இப்ப நான் அவரை உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். ராஜா வாங்க. உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி போறவன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல, அதுக்காக தான் வந்திருக்கேன். You shut up and get out. ஆமாமா கரெக்ட். இது உங்க வீடு. நீங்க ஷட் அப் அண்ட் கெட் அவுட்னு சொன்னா நான் போய் தான் ஆகணும். வாராத போலாம். ஏய் அவளையும் கூப்பிடுற. அவர் என்ன கட்டிக்க போறவர். அவர் கூப்பிட்டா நான் போகணும். வாங்க ராஜு போலாம். அடிக்கடி சுத்தி சுத்தி அடிக்கடியா? ராதா என்னடி இது மாப்பிள சினிமா பாத்துட்டு இருக்கீங்க? ஓய் சோம்பப்படி. இது தமிழ்நாடு. உன் லண்டன் பர்புலா இங்க வேகாது. ஏற்கனவே தண்ணி பஞ்சம் வேற. போடா அப்படி. கப்பல் ஏறிடுச்சு. கூப்பிட்டேன். கல்லு எதுவா இருந்தா என்ன சார்? பல்லு உடையணும். உடைங்க. ஹலோ அண்ணா சௌக்கியமா? வாயா பெருச்சாலி. என்ன சார் விஷயம்? உன்னை மாமியார் விட்டு கூட்டு போக வந்திருக்கிறாங்க. சும்மா இது எங்க அம்மான்னு கேட்க போறேன். இல்லையா? அதுதான் இல்லப்பா. அன்னபூரணி மனம் திரும்பி நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் உனக்கும் ராதாவுக்கும் கல்யாணம் இல்லை. இப்ப தெரியுதா நமக்கும் சாவித்திரி அம்மாவுக்கு என்ன சம்பந்தம்னு? நைனா அப்படின்னா சாவித்திரி அம்மாவோட பையன் தான் ராஜாங்கிற உண்மையை நம்ம அன்னபூரணி அத்தைகிட்ட சொல்லினா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. அறிவு கட்ட முட்டான். அப்படியே அடிச்சு கொண்டுடுவேன். இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாதுடா. நமக்கும் அன்னபூரணி அம்மாவுக்கும் தூரத்து சொந்தம் தான். அவங்க சொந்தம் அப்படி இல்ல, ரொம்ப நெருக்கம். விஷயம் தெரிஞ்சதே ஒன்னா சேர்ந்துருவாங்க. அவங்கள சேர விடக்கூடாது. அப்பதான் நமக்கு நல்லது. தங்கச்சி தங்கச்சி இன்னைக்குத்தாமா நான் உன்னை அழுதே பாக்குறேன். மாப்பிள என் தங்கச்சி எறும்பு கடிச்சா கூட அம்மா அம்மான்னு அழமாட்டான். அண்ணா அண்ணான் தான் அழுவா. இன்னைக்கு தான் இவ அழுது பாக்குறேன்னு இப்பதான் சொன்னீங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னா இலக்கணமெல்லாம் கேப்பீங்களா? தங்கச்சி வந்து ஒரு வாய் சாப்பிடுமா. நீங்க சாப்பிட்டீங்களா? துக்கம் தொண்டை அடைச்சது. வேற வழி இல்லாம தத்துணுண்டு ஒரே வாய் சாப்பிட்டேன். உங்களுக்கு பெரிய வாய். அட, நீ வேற. தங்கச்சி இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன். என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரு. நாம 2 பேரும் சம்பந்தி ஆயிரலான்னு. நீ கேட்டியா? நீ ஃபாரின் மாப்பிளையா பார்த்த. உன் பொண்ணு ஆர்ன் அடிக்கிறவனா பார்த்து போயிட்டா. ஆனா இனிமே நான் விட மாட்டேன். ஒன்னே ஒண்ணுதான். என்னது? கொலை. கொலையா? யார? அந்த ராஜா பயல
வீட்டுக்கா பேசுற? யாரா அவன் கையெல்லாம் தட்டு? எனக்கு ஆயுசு 100. எனக்கு கொலை செய்யணும் பேசிட்டு இருக்கும் போதே நான் வந்துட்டேன் பாத்தியா சொத்தையா? சாரி முத்தையா. இதுக்கு தாண்டா கம்யூனிட்டி சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு சொல்றது. யாரார எப்படி பேசுறது ஒரு தராதரம் இல்ல. நம்ம தம்பியாச்சே. என்ன குப்புன்னு வேர்க்குதா? ராத்திரி தண்ணி கொஞ்சம் கூட அதான். உனக்கு தைரியம் இருந்தா என்ன கொலை பண்ணு. நான் அது வரைக்கும் சோஃபால உட்கார்ந்திருக்கேன். டேய் என்ன தைரியம் உனக்கு? என் மானத்தை வாங்கிட்டு இப்ப மறுபடியும் என் வீட்டுக்குள்ளே வந்திருக்கியா? வெளியே போ. எது வீடா? எவ சொன்னது? அண்ணா ஆமா இதெல்லாம் அன்னபூர்ணி. ஜால்ரா ஏண்டா எங்க நைனாவைய ஜால்றாங்க? என்ன ஜால்ரா கொன்னுடுவேன். மாமா மாப்பிளே சீ. நீங்க வீட்டுக்கு வரும்போது எப்படி வந்தீங்க? ஒரு கையில பழைய பைய, இன்னொரு கையில புது தாலி. பைய ஸ்டாண்ட்ல மாட்டின, தாலிய அன்னபூர்ணி அம்மா கழுத்துல மாட்டின. பயங்கரமான தைரியசாலி. இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு. நீங்க பயங்கரமான தைரியசாலி. அடாடாடாடா, என் வாழ்க்கையிலேயே முதல்ல இப்பதான் இந்த வார்த்தையை நான் காதுகுள்ளர கேட்கிறேன். ஆக நீங்க எதுவும் சம்பாதிக்கல. கையாலாகாதவன் சோம்பேறிங்கிற பேரை தவிர நான் வேற எதையுமே சம்பாதிக்கல. ஐயோ வாய மூடுங்க. என் பிரஸ்டேஜ் எல்லாம் போகுது. மாமா அது நிக்கிறாங்களா அந்த அம்மா? யார் இந்த அம்மாவா? அவங்க புதுசா ஏதாவது சம்பாதிச்சாங்களா? இதெல்லாம் உன் பொண்டாட்டி ராதாவோட தாத்தா சம்பாதிச்சது. சோ இது பாட்ட சொத்துங்கிறீங்க? யா யா. சோ இதுக்கு வாரிசு அவர் பேத்தி? யா. சோ இது என் பொண்டாட்டிக்கு சொந்தம்? யா. சோ என் பொண்டாட்டி எனக்கு சொந்தம்? யா. சோ இந்த சொத்தெல்லாம் எனக்கு சொந்தம்? யா. ஆஹா எவ்வளவு அழகான பங்களா, பிரமாதமான சோஃபா. ஹை ஹை என்ன ஸ்ப்ரிங். டேய் குறங்க இறங்கு. ஓய் இது என் பொண்டாட்டியோட சோஃபா. நான் குதிப்பேன் மிதிப்பேன் கிழிப்பேன். அதை கேட்கறதுக்கு நீயா? ஹை 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 ஹை. மாமா மாப்பிளே அழகான பூச்சட்டி பிரமாதமா இருக்கு. இத கீழே போட்டா உடையுங்கிற. ஸ்ட்ராங்கான தொட்டி உடையாது. உடையுங்கிற. உடையாதுங்கிற. உடையுங்கிறனா? உடையாதுங்கிற. எட்டனா பெட்டு போட்டு பாத்துருவோம். அண்ணா நீ உடனே போலீஸுக்கு போன் பண்ணு. வேணாமா, அதே 3 பூ இன்ஸ்பெக்டர் வருவாரு. நமக்கு தான் அசிங்கமாயிரும். ஏய் இப்போ நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல அதை சொல்லு. ஓய் துரோகம் செய்யற தூரத்து சொந்தக்காரங்க எல்லாம் துரத்தி அடிச்சிட்டு உறவுள்ள நல்லவங்களை சேர்த்து வைக்க போறேன். இப்ப நான் வரேன். மாப்பிளே மாமா எங்க வீட்டுல ராதா சதா சர்வ காலமும் வீடியோ பாத்துக்கிட்டு ஜாலியா இருக்கும். உங்க வீட்டுல என்ன பண்ணுது? மீன் கழுவுது. ஐயா. எங்க அம்மா தலையில பேன் பாக்குது. ஐயா. மாப்பிள ராதாவுக்குன்னு அவ ரூம்ல கலர் டிவி, வீடியோ, டேப் ரெக்கார்டர் இன்னும் என்னென்னவோ வாங்கி வச்சிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம். சோ தேவைப்பட்டா போதும் நிறுத்துங்க. என் முன்னாடி முதல்ல கண்ணீர் வடிச்சிட்டு பின்னாடி குழி தோன்றீங்களா? பாவம் பாசத்தால் அவர் தோன்றது பல்லாங்குழி. நான் தோண்ட போறேன் பாருங்க படுகுழி. மோசக்காரங்களை அதை தள்ளி மூடுறேன். அன்னபூர்ணி அம்மா அத்தை வர்றேன். வராத. மாம்ஸ் மாப்ஸ் பாய் 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 பாய். உங்களே? ஓ முருகா. அந்த பக்கம் எங்க போறீங்க? இப்படி போங்க உள்ள. முருகா சண்முகா கந்தா. டாய் டாய். உங்களை யாரையுமே இனிமே நம்ப கூடாது. என்னம்மா மூஞ்சிய திருப்பிட்டு உட்கார்ந்து இருக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடியே மாமியார் மருமகன் சண்டையா? காலையில இருந்து நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். ஒரு மாதிரியா தான் இருக்கேன். ஒரு சமயம் அவங்க அம்மா ஞாபகம் வந்திருக்குமா? போவா இப்ப என்னன்னு கேளுப்பா. ராதா ராதா என்ன ராதா? என்னமோ தெரியலங்க, எனக்கு எங்க அம்மா ஞாபகமாவே இருக்கு. அம்மா ஞாபகமா? உனக்கு தான் அந்த அம்மா ஞாபகம் வருது. அவங்களுக்கு உன் ஞாபகமே வர்றது இல்ல. எங்க அம்மா என் மேல உயிரையே வச்சிருக்காங்க. புல்லரிக்குது. நேத்து கனவுல கூட வந்து என்ன வாமா வாமான்னு கை நீட்டி கூப்பிட்டாங்க. அமுல் பட்டர் சாப்பிட்டுட்டு போமான்னு சொல்லிருப்பாங்களே. அம்மா தானே பாக்கணும். போ. நிஜமாவா? ஆனா ஒண்ணு, நீ அங்க போனீன்னா உனக்கு நல்ல வரவேற்பு இருக்காது. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். போ. தேங்க்யூ. போயிட்டு வான்னு சொல்லுங்களேன். போயிட்டு வா. ஏய் வாட்மேன், யாரையும் உள்ள விடாத. அம்மா உங்க பொண்ணு வந்திருக்காங்கம்மா. ஷட் அப். யாரையா என் பொண்ணு? அவ என் பொண்ணு இல்ல. பேய் பேய். புடிச்சு வெளிய தள்ளு. உள்ளார போகாதீங்கம்மா. யோ, நான் யார் தெரியுமில்ல? 500 ஏக்கர் அன்னபூரணி அம்மாவோட பொண்ணு. எடியா கைய. காதல் மயக்கத்துல அம்மா கண்ணுக்கு தெரியல. இப்போ அந்த மயக்கம் எல்லாம் தீந்து
500 ஏக்கரா அன்னபூரணி அம்மாவோட மகளுக்கு பேசி பாருங்க. வெக்கம் கெட்டவங்க. நான் உன் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு என்னமா வெக்கம் இருக்கு? விட்டு போன பாசத்தை ஒட்டு போட்டு தைக்க வந்திருக்காங்க. அம்மா எப்பவும் ஞாபகமாவே இருக்குமா? போய் உன்னை கூப்பிடுறதுக்கு மாமா போலீஸோட வந்தப்போ நான் விரும்பிதான் அவரோட வந்தேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டு இப்ப திடீர்னு அம்மா ஞாபகம் வந்துட்டா. ஓடி அவங்கிட்டே போ. அம்மா அவர் சொல்லியும் கூட அதையும் மீறி அம்மாவா சேர்ந்தா வந்த. அம்மா நான் உனக்கு அம்மாவும் இல்ல, நீ எனக்கு பொண்ணும் இல்ல. நீ இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்த உன் கால உடைச்சு போடுவேன். கெட் அவுட். இத பாரு, உன் ரோஷத்துக்கு ஏன் ரோஷம் ஒண்ணு குறைஞ்சு போயிடல. உன்னை நினைச்சா தானே ஏக்கமா இருக்கு. ஒரேடியா மறந்துட்டா? அதே தாண்டி நானும் எதிர்பார்க்கிறேன். போடி. போறேம்மா. சாரி அன்னபூரணி அம்மா, நீயா என் வீடு தேடி வர வரைக்கும் உன் வீட்டு வாசப்படியில மிதிக்க மாட்டேன். நான் யார் தெரியுமில்ல? 500 ஏக்கர் அன்னபூரணி அம்மாவோட பொண்ணு இல்ல, மெக்கானிக் ராஜாவோட பொண்டாட்டி. பெரிய மகாராஜாவோட பொண்டாட்டின்னு நினைப்பு. போயண்டி. ஆமா, எனக்கு என்ன குறைச்சல்? நான் ராஜாவோட பொண்டாட்டியே தான். நீ தான் பெருசா பணத்தை நினைச்சுக்கிட்டு இருக்க. சாகும்போது எல்லாரும் பணத்தை தூக்கிட்டு போறது இல்ல தெரியுமா? வருவேன், சீக்கிரமா என் வீட்டுக்குள்ள வருவேன். பாத்துருவோம். பெருசா அழைச்சிக்கிறியே, வாரே உன்னை கவனிச்சுக்கிறேன். இல்ல ஏய், பெத்த பொண்ணை யாராவது கேட்டா என்னங்க? நான் அவங்க பெத்த பொண்ணு இல்லையா? நான் அவங்கள பொறுத்த வரைக்கும் செத்து போயிட்டேனா? நான் செத்தா என் பொண்ணத்தை பார்க்க கூட வர மாட்டாங்களா? நான் அந்த வீட்டுக்குள்ள ஏறினா என் கைய கால ஒடிச்சிருவேன்னு சொல்லிட்டாங்க. உங்களை கூட கண்ணா பின்னாடி பேசினாங்க. அப்படியா? என்னங்க நீங்க அவ்வளவு தூரம் சொல்லியும் கூட நாங்க போனேல, இதுக்கு நல்லா வேணும். அடிங்க அடிங்க. இப்படி வாங்கிட்டு வரிய 5 கரிச்சு புடிச்சு போச்சு. உன் புடவைய கூட நான் எவ்வளவு வேதனையோட வந்திருக்கேன். உங்களுக்கு கிண்டலா இருக்கா? யார் அங்க போக சொன்னது? நான் தான் போவேன் சொன்னேன்ல. சின்ன பெண்ணே செம்பொன்னே சொன்னால் என்ன அழகே அழகை என்ன ஆமுதம் வழிவதென்ன. சொன்னால் அன்று மெய்யாகலாம். அழகே அழுகை என்ன அமுதம் வழிவதென்ன அழுதால் என்னாகுமோ மனந்தான் புண்ணாகுமோ. சின்ன பெண்ணே செம்பொன்னே சொன்னால் என்ன அழகே அழுகை என்ன ஆமுதம் வழிவதென்ன.
நம்ம அன்னபூர்ணி அம்மாவோட பொண்ணு ராதா செஞ்ச தப்பு மாதிரி உன் பொண்ணு செஞ்சிருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? துப்பாக்கி எடுத்துட்டு போய் சுட்டு இருப்பேன். எதுக்குடி அனாவசியமான பேச்சு? இது பெண்களுக்கு வாழ்வு கொடுக்கிற ஒரு சங்கம். இந்த சங்கத்துக்கு ஓடி போன ஒரு பொண்ணோடைய அம்மாவை தலைவியா வச்சுக்கிறதுக்கு நாம எல்லாம் ஒண்ணு முட்டாளுங்க இல்ல. தலைவி பதவியை ராஜினாமா செய். தலைவி பதவியை ராஜினாமா செய். மாதர் சங்கத்தை விட்டு துப்பாக்கி எடுத்துட்டு போய் சுட்டு இருப்பேன். துப்பாக்கி எடுத்துட்டு போய் சுட்டு இருப்பேன். துப்பாக்கி எடுத்துட்டு போய் சுட்டு இருப்பேன். ஏய் ராஜா, நீயா? ஆமா, நீ எப்போ இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்த? பெத்த மகன் வீட்டுக்கு ஒரு தாய் எதுக்காக வேலைக்கு வரணும்? நான் இடம் மாறி வந்துட்டேனோ? சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அப்படின்னா அவங்க என் அம்மா, நான் அவங்களுக்கு புள்ள. ஓ, இப்பதான் புரியுது. சாவித்ரி, கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்து என் பொண்ணோட வாழ்க்கையில நெருப்பள்ளி கொட்டிட்டியடி பாவி. ஏய், சும்மா இரு. நீ யாருன்னு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஒரு கெட்டு போனவனுக்கு பிறந்தவன். என்ன சொன்ன? என்ன கைய உங்கற அடிச்சிடுவியா? இந்த பார், என்னை எவ்வளவோ திட்டின பொறுத்துக்கிட்டேன். அம்மா ஏதாவது சொன்ன என்ன பண்ணிடுவேன்? என்னடா பண்ணிடுவேன்? திட்டம் போட்டு என் பொண்ணை கடத்திட்டு இத பாரு, வந்து அவர் என்ன கடத்திட்டு வரல, நானா தான் வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அத்தை பையன். சரி சரி புறப்படு. அடி பாவி, ஒரு கெட்டு போறவ குடும்பத்துல வந்து சேர்ந்திருக்க. நீ கெட்டு குட்டிச்சவரா போயிடுடி. இத பாரு, நீ எனக்கு பொண்ணும் இல்ல, நான் உனக்கு அம்மாவும் இல்ல. நீ எப்படி ஏமாத்துல பிறந்த? ஏய், உன் முகத்துல இனிமே நான் முழிக்கவே மாட்டேன்டி. ரொம்ப நன்றி. நன்றி. இதை எப்படியாவது அடக்கணுமே. ஆமாங்க, உள்ள போய் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். சே. தலையில இருக்க தாடி, முகத்துல இருக்க உள்ள தலையில இருக்க முகத்துல இருக்க தாடி வந்துட்டா நம்ம நடிகர் திலகத்தோட வாரிசு பிரபு மாதிரியே இருப்ப. யார் அந்த பருப்பு? தவறம் பிரபு. என்ன பாய், நான் பிரபு ரசிகன். நீ பாலைவன ரோஜாக்கள் பாத்தியா? பட தமாஷா பேசுறேன். ஏன் பாலைவனத்துல இந்த பேரிச்சம்பழம் தான் பாத்திருக்கேன், இந்த ரோஜா புள்ள பார்த்தது இல்ல. யாரா வந்திருக்கிறது? பாய் ஆதபர் से आदब आसाम यादव की भारत की रानी कुर्बानी. அடேயப்பா, எவ்வளவு பெரிய பேரு. துபாய் வரைக்கும் நீளும் போல் இருக்க. இது என் பிபி மனோரஞ்சிதா. வணக்கம். போதும் போதும் நவாபு, இங்க உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க. இங்கே நாங்க வாடகை வீடு தேடி வந்திருக்கோம். இங்க இருக்கிறதே 3 ரூம், அது எங்களுக்கே சரியா இருக்கு. அப்ப கீழே வேணாம், மேல மொட்டை மாடி. பரவாயில்லை, நாங்க அங்கே இருக்கோம். வெயில் அடிக்குமே, காயிரும், மழை பெய்யுமே, நனையும், காத்தடிக்குமே. அடிச்சுக்கிறோம். அப்படின்னா மாசம் 300 ரூபாய் ஆகும், கொடுக்க முடியுமா? அரே கியாமா, 300 ரூபா 500 ரூபா கொடுக்கிறேன். இந்த 3 மாசம் வாடகை அட்வான்ஸ் குடி. சாரே, இந்த அக்ரிமெண்ட்ல ஒரு கையெழுத்து விடு. ஒண்ணு விடுற, நீ கூட. ஆமா, அந்த வீடு யாருது? அந்த வீடா? அது 500 ஏக்கர் அன்னபூர்ணி அம்மா வீடு. அது ஒண்ணு வாடகைக்கு விடாது. ரொம்ப திமிரு பிடிச்ச பொம்பளை. அப்படியா? எப்போ 140 டிகிரி டெம்பரேச்சர்ல. அப்போ பைத்தியம். யாராவது மொட்டை மாடிக்கு போய் மாசம் 500 ரூபாய் கொடுப்பாங்களா? நமக்கு டைம் நல்லா இருக்கு, விட்டுட்டு. அப்பா 5 ரூபாய் கொடு. எதுக்குடா? புதுசா இந்தி படம் ரிலீஸ் ஆயிருக்கு, பார்க்கணும். அடி செருப்பால் அடி நாயே. போய் இங்கிலீஷ் பண்றா. போ பிபி. நீ எல்லாத்தையும் மறந்துட்ட. செக்ல கையெழுத்து போடுறது இல்ல, ஃபேக்டரி சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் பாக்குறதே இல்ல. இதனால நம்ம பிசினஸே டல்லா போயிடுச்சு. இதோட அந்த ராஜா பைய வேற நம்ம டிராவல் சர்வீஸ மூடுறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்கான். அயல் நாட்டுக்காரங்கிட்ட போய் சொல்லி அதிகமா பணம் வாங்குறோம். நம்ம கம்பெனிக்காரங்களை கள்ளக்கடத்தலுக்கு உபயோகப்படுத்துறோமா. அத லைசன்ஸ ரத்து பண்ண சொல்லி அந்த ராஜா பைய கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கான். அண்ணா, எப்ப பணம் செலவானாலும் பரவாயில்ல, வக்கீல வச்சு கேஸ் போட்டு அவனை கோர்ட்டுக்கு எடுத்து அவமானப்படுத்தணும். நீ சொல்லுமா, நான் வக்கீல விட்டு எழுதிக்கிறேன். அங்க ஒண்ணு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அட நீ ஒண்ணு, உங்க மொட்டை கொட்டாய் போடுறதுக்காக வந்திருக்கோம். என்னது? என்ன தம்பி விளையாடு? எங்க வீட்டு மொட்டை மாடியில நீ எப்படி கொட்டாக போடுறது? நாங்க ஏற்கனவே எங்க மொட்டை மாடிய ஒரு நவாப்புக்கு வாடகைக்கு விட்டுட்டோம். நீங்க 2 பேரும் தான் அந்த யாயா ஹூமா? நான் தான் நவாபு. ஐயோ, நல்லா ஏமாந்துட்டாங்க. யாரா இருந்தா நமக்கு என்ன? 1500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டோம். ஏற்கனவே அந்த 500 ஏக்கர் அன்னபூர்ணியம்மா நம்ம மேல ஏகப்பட்ட கோவத்துல இருக்கா. இவங்க 2 பேருக்கு வாடகைக்கு விட்டோம், அவ்வளவுதான். இத பாரு தம்பி, வேற இடம் பாத்துக்க. நான் 500 இந்த ரூபாய் கதையெல்லாம் வேண்டாம்.
அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுருக்கீங்க. உங்க முட்டை மாடியில தான் கொட்டாய் கட்டுவோம். சாமான என்ன சாமான? ஆளுங்க ஒரு ஸ்மால் பாய போய் சாமா எடுக்க சொல்றீங்க. எடுத்து தொலைக்கிறேன். இந்த ஜென்மத்தில் நடிகராக முடியாது. புரியலையம்மா. என்ன ஆகுமோ? பார்த்த ஞாபகம் இல்லையோ? அன்னபூர்ணி இங்க அம்மா. ஐயோ 500 ஏக்கர் அன்ன அம்மா. ஐயோ என்ன நான் பாத்துட்டு இருக்கிறேன்? அங்க பாருங்க, அந்த பாழா போனவன் என் பொண்ணை அதட்டி மிரட்டி வேலை வாங்குறானே. பொண்ணு நீ ஏன் அடிச்சுக்கிற? உன்னை பொறுத்த வரைக்கும் அவதான் செத்து தொலைச்சிட்டான்னு சொல்லிட்டியே. நான் சொல்லிட்டா மட்டும் அவன் போயிட்டுதான் அர்த்தமா? ஐயோ என் பொண்ணு ஏர் கண்டிஷன் ரூம்லயே வளர்த்தனே. இந்த வேகாத வெயில்ல அவளை இப்படி வேலை வாங்குறானே பாவி. சரியா போடல. ஐயோ பாவி மகளே, நான் அப்பவே சொன்னேனே, நீ கேட்டியா? என்னங்க அந்த அயோக்கிய என் பொண்ணை எப்படி கொடுமைப்படுத்துறான் பாத்தீங்களா? உன் பொண்ணுக்கு எல்லா ஆம்பளைங்களும் என்ன மாதிரியே இருப்பாங்களா? அவன் புருஷன் இல்லைங்க, ஈவு இறக்கமில்லாத அரக்க. நீ சொல்ற, ஆனா உன் பொண்ணு ஒத்துக்கலையே. அந்த மெக்கானிக் பையன் என் பொண்ணுக்கு ஏதோ மருந்து கொடுத்து மயக்க வச்சிருக்கான். ஐயோ இந்த கொடுமை என்னால பார்க்க முடியாதுங்க, என்னால பார்க்கவே முடியாது. மாமா எப்படி இருக்கீங்க? நான் அப்படியே தான் இருக்கேன். ஆனா நீ அமக்கல படுத்திட்ட. கொட்டைக்குள்ள ஜிலு ஜிலுன்னு இருக்கும் தூள் கிளம்ப. என்ன அது? அவன் நமக்கு எதிரிலே கொட்டையை போட்டுக்கிட்டு குடும்பம் நடத்துறான், நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிய. பின்ன கொளுத்துட்டு என்ன ஜெயிலுக்கு போக சொல்றியா? டேய், இதுவும் ஒரு விதத்துல நல்லது தான்டா. பொண்ணு படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அன்னபூர்ணி சொத்து முழுக்க நம்ம பேர்ல எழுதி வச்சிருவான். பொண்ணு உனக்கு கிடைக்கலனாலும் சொத்து எனக்கு கிடைச்சிரும். அதை வச்சுக்கிட்டு 1000 முன்ன பார்த்தோம். ஹலோ முத்தையா மாமா. ஹலோ ராதா, சௌக்கியமா? ஓகே, நாங்க இங்க தான் குடி வந்திருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எப்ப சாப்பிட வரீங்க? இங்க என்னைக்கு ஒலை வைக்கலையோ அன்னைக்கு சாப்பாட்டுக்கு அங்க வந்துடுறோம். நைனா போலாம் நைனா. போடா, நாய் பிஸ்கெட் இருக்கு, சாப்பிடு. பம்புல தண்ணி அடிக்க சொன்னா தெருவுல போறவங்க சாப்பாடு கூப்பிடுறியே. உங்க ஆத்தா வீட்டு சொத்தைய கொண்டு வந்து இங்க கொட்டி வச்சிருக்க. அடி தண்ணி. தண்ணி வர மாட்டேங்குதுங்க. தண்ணி வர்ற. அடி அடி அடி. என்னங்க சீக்கிரம் வாங்க. என்ன அப்பா, என்ன 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 என்ன? அங்க பாருங்க, என் பொண்ணு பம்புல தண்ணி அடிக்க வைக்கிறானே. சரியா போச்சு. இத பார்க்கத்தான் கூப்பிட்டியா? மாடி ஏறி வந்ததுல மூச்சு இறைக்குது. எனக்கு ஒண்ணும் ஆகல. என் பொண்ணு கையில ரத்தம் கசியுது போல இருக்கே. ஐயோ, அவளை நான் 10 மாசம் சுமந்து பெத்தேனே. உங்க அம்மா மட்டும் உன்னை 15 மாசமா சுமந்தாங்க. வாய முடுங்க. அடியே 500 ஏக்கர் அன்னபூர்ணி பெத்த சோம்பேறி கழுத. காலையில பல்லு மாத்திரம் வளர்க்காம பழைய சோத்தை சாப்பிடுங்க. பாம்பு அடிக்கிற தெரியல. அடி கைய வலிக்குதுங்க. கைய வலிக்குதா? அம்மா அப்பா. ஏய், அப்பா அம்மான்னு கூப்பிட்டா பம்புல தண்ணி வந்துருமா என்ன? உங்க அப்பா அம்மாவுக்கு பயப்படுற மாதிரி என்னையும் நினைச்சியா? அந்தரா என்ன எதுக்கு அழுக்குறான்? நீ என்ன வக்கில்லாதவங்க எல்லாம் தண்டச்சோறு பேருங்களாம். இவன் எப்படி சொல்லலாம்? கேட்கிறேன் பாரு. ஏய் மாப்பிளே. ஏய் மாமா. ஒண்ணு இல்ல. உங்க நெஞ்சு வலி மாத்திரைக்கு பணம் இருக்கா இல்ல நான் கொடுக்கட்டுமா? காசு கொடுக்கறேன், வாங்கிட்டு வந்துட்டுமா? அவன் ஒரு பிச்சைக்கார பையன், என்ன வேணாலும் கேட்பான். சும்மா இருங்க. ஏய், யார பிச்சைக்கார பையன் சொல்ற? அப்பா. ராதா. ஏய், என்னடி சத்தம் போடுற? அடி. ஐயோ ஐயோ, மூட்டோட அடிக்கிறானே. அம்மா. ஐயோ. அடிக்கிற மாதிரி போய்க்கிறானே. அவன் செத்துடுவானே. ஐயோ என் தங்கம், என் கர்மம். அந்த பண்ணி பாரு. நீ ஜாஸ்தி குடிச்சு வசப்பட்ட அப்புறம் என்ன மாதிரி நெஞ்சு வலியில அவசப்பட வேண்டியதான். சொன்ன கேளு. அப்புறம் அவன் உனக்கு மாத்திரை காசு தரேம்மா. வலிக்குதா? பொய் சொல்றேன். இல்ல. பாவம்.
உன் அம்மாவை திருத்தறதுக்காக உன்னை நான் கஷ்டப்படுத்துறேன். நம்ம பிளான் சக்சஸ் பண்றதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். மாடியில இருந்து கீழே குதிக்க சொன்னாலும் குதிச்சிடுவேன். என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, அப்படி ஒரு அம்மாவுக்கு இப்படி ஒரு பொண்ணா? ஏன் சொல்ற? இல்ல, எனக்கு எங்க அம்மா மாதிரியே ஒரு பொண்ணு பிறக்காம உங்களை மாதிரி இப்படி ஒரு புள்ள பிறந்தா நல்லா இருக்கும். இப்படி இல்ல நீ சொன்ன, அப்புறம் எனக்கு மூடுரும் அது இதுன்னு இப்பவே குழந்தை பிறந்துரும். வேணா வேணா, எங்க அத்தை சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஏமா தானே வயசானவங்க ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. வேணாம், விடுங்க. விட மாட்டேன். வேணுங்க. அது அத்தை. அத்தை, அம்மா. ஏய் ஏய், அன்னபூர்ணி உங்க அம்மா. ஏய் ராதா, சோடா எடுத்துட்டு வா. அப்படியே ஊருகா பின்னாடி. என்னங்க 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 கூப்பிட்டியா அண்ணா? நீங்க இங்கேயா இருக்கீங்க? அப்பா, நீ கூப்பிடுற போதெல்லாம் மாடி ஏறி இறங்கி ஏறி எனக்கு மூச்சு வாங்குது. பேசாம அதே மாதிரி கொட்டையை இங்க போட்டுக்கிடு, நான் இங்கேயே செட்டில் ஆயிடுறேன். வாய மூடுங்க. எங்க அவன் குடிகாரங்க. அவன் குடிகாரனோ கூச்சிக்கலனோ, அவன் ஜாதகத்தை பார்த்தா நம்ம பொண்ணு கொடுத்தோம். ஐயோ, சத்தம் போடாதீங்க, நம்ம பிரஸ்டீஜ் போயிடும். நம்ம பிரஸ்டீஜ் தான் அங்க பஞ்சா பறக்குதே. வாடி அன்னபூரணி அம்மா. ஜிம் தனக்கடி ஜிம் தனக்கடி ஜிம் அரகர ஜிம் தனக்கடி ஜிம் ரம்மு எப்படி ஜின்னு எப்படி கும்மடிக்குது கும். ஏ கிக் இருக்குது கிக்கு இந்த சோடா இது வேணா இப்ப ராவா ஊத்திக்க போறேன். எங்க மாமி உங்க மம்மி சுகந்தா நான் பார்த்துட்டு வரேன். அட ஜிம் தனக்கடி ஜிம் தனக்கடி ஜிம் தனக்கடி ஜிம் அரகர ஜிம் தனக்கடி ஜிம் ரம்மு எப்படி ஜின்னு எப்படி கும்மடிக்குது கும். ஏ கிக்கடிக்குது கிக்கு இந்த சோடா இது வேணா இப்ப ராவா ஊத்திக்க போறேன். எங்க மாமி உங்க மம்மி சுகந்தானா பார்த்துட்டு வரேன். ஹரே ராமா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா ராமா கிருஷ்ணா. மாமிக்கு முன்னால மீசையில் ஆனாலும் அம்புள தண்டு. மாமாவும் சேலதான் கட்டவில்லை அடானாலும் பொம்பள தண்டு. இது என்னன்னு கூட்டத்துல நான் கேட்கிறேன். தண்ணி போட்டாலும் நான் செடிதான் வாரேவா. இது என்னன்னு கூட்டத்துல நான் கேட்கிறேன். தண்ணி போட்டாலும் நான் செடிதான் வாரேவா. ஜிந்தனக்கடி 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 ஜிம் அரகர ஜிந்தனக்கடி ஜிம் ரம்மு எப்படி ஜின்னு எப்படி கும்மடிக்குது கும். ஏ கிக் இருக்குது கிக்கு இந்த சோடா இது வேணவே வேணாம் இப்ப ராவா ஊத்திக்க போறேன். எங்க மாமி அதான் உங்க மம்மி சுகந்தானா பார்த்துட்டு வரேன் வந்துடுறேன். போனாலே ஞானம் வருண்டோ எதை போட்டாலே பொய் சொல்லலாம் சத்தியம் தாண்டோ. உங்க புறானே அட என்னோட மாமியார் கோடீஸ்வரி அவ பொண்ணோட பேருல தான் கோவிந்தா. அட என்னோட மாமியார் கோடீஸ்வரி அவ பொண்ணோட பேருல தான் கோவிந்தா கோவிந்தா. அட ஜிந்தனக்கடி 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 ஜிம் அரகர ஜிந்தனக்கடி ஜிம் ரம்மு எப்படி ஜின்னு எப்படி கும்மடிக்குது கும். ஏ கிக் இருக்குது கிக்கு இந்த சோடா ஐ டோன்ட்
வாண்டிட்டு இப்ப ரவா ஊத்திக்க போறேன். எங்க மாமி யுவர் மதர் சுகந்தான பார்த்துட்டு வரேன். ஹரே ராமா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா. அரே சாமி நமஸ்காரம் ஜாமே தாங்காது பூமி. அரே ரம ஹரே ஹரே ரம ரம ஹரே கிருஷ்ணா ஹரே 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 கிருஷ்ணா. அடே சாமி நமஸ்காரம் ஜாமே எங்க மாமிய தாங்காது பூமி. அண்ணா என்னம்மா? முதல்ல அந்த சூனா பானாவை வேலையில இருந்து நிறுத்து. ஏம்மா? அவனும் அந்த ரஞ்சிதமும் அந்த மொட்டை மாடியை வாடகைக்கு விட்டதுனால தானே அந்த ராஜா பையன் இருந்துகிட்டு நம்மள பழி வாங்குறான். அவனை வேலையில இருந்து நிறுத்து. ஐயோ, அது அவ்வளவு சுலபம் இல்லையம்மா. மொத்த பயிலோட ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அத சமாளிக்கணும்னா 10-20 பெரிய காசு செலவாகும். அவ்வளவுதானே? இல்ல 5-10 கூடவும் ஆகும். ஆனாலும் பரவாயில்ல. என் பொண்ணு அடி வாங்குறத பார்த்து அந்த ரஞ்சித ரசிக்கல, அதே மாதிரி அவ புருஷன் வேற இல்லாம திண்டாடுறத பார்த்து நான் ரசிக்கணும். இது அன்னபூரணி. இரு, பணம் கொண்டு வரேன். என்ன வேலையில இருந்து நிறுத்துறான்? என் வேலையை நான் காட்டிடுவேன். உன் வேலை என்னன்னு தெரியாதா? உங்க வேலை மட்டும் என்னன்னு எனக்கு தெரியாதா? பிராடுத்தனம், செக்கு மோசடி, ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து, இதெல்லாம் வெளியே சொல்லிடுவேன். ஏன்டா சத்தம் போடுற? கண்ணா, நீ வேலைக்கே வர வேணாம். ஆனா மாசமானா சம்பளம் வீடு தேடி வரும். இத முதல்லயே சொல்லக்கூடாதா? உங்களுக்கு என்ன பெருந்தன்மை மாமா? என்னங்க வாந்தி எடுக்கிறாளா? எடுக்கட்டும் எடுக்கட்டும். என்னவா இருக்கும்? வாங்க மாமா. என்ன மாப்பிள? உட்காருங்க. ஒரு நாள் உங்க அத்தை கல் மனசு கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் ராதா எடுத்த வாந்தி. ரொம்ப நல்லா நடிச்சம்மா. நானே அசந்து போயிட்டேன். இந்த வார் உங்க அம்மா பணம் கொடுத்து அமைச்சிருக்கா. இஷ்டப்பட்டதை வாங்கிக்க சொன்னா. ஆனா இது அவ கொடுத்த மாதிரி இல்லையா, நான் கொடுத்த மாதிரி கொடுக்க சொன்னா. அம்மா முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கேன். சாப்பிட எதுவும் கிடையாதா? உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியும். காக்கா கடை டீயும் மசால் வடையும் நான் போய் வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் தோசை போட கத்துக்க. அப்பாவுக்கு அவ சுட்டு நான் சாப்பிடணுமா? வேணாம் மாப்பிள. மாமா அப்புறம் நீங்களே போடுங்க. உங்களுக்கு தான் நல்லா போட தெரியுமே. இது என்னங்கடா, எங்க பார்த்தாலும் எடுபடி வேலையா போச்சு நமக்கு. ஓஹோ, இத்தனை வருஷமா ஊட்டி வளர்த்த அம்மாவை மறந்துட்ட. இந்த வீட்டை சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற அப்பாவுக்கு ஊட்டி விட்டாளா? ஏச்சே, இந்த பொண்ணுங்களே இப்படித்தான். கொஞ்சம் கூட நன்றி கிடையாது. கரெக்ட், நீ அந்த லிஸ்ட் தானே. சும்மா இருங்க. அவ என்ன பத்தி ஏதாவது விசாரிச்சாடா? ஒண்ணும் விசாரிக்கல. ஒரு வார்த்தை கூட கேட்கலையா? நான் பணம் கொடுத்ததுக்கு கூடவா ஒண்ணும் சொல்லல? நீங்க கொடுத்த, நான் கொடுத்ததா சொல்லித்தானே கொடுக்க சொன்னேன். ஆமா ஆமா. அந்த குடிகார மெக்கானிக் பையன் என்ன சொன்னா? பல்ல உடைப்பேன். அவன் சொன்னான். அதை கேட்டுக்கிட்டா நீங்க சும்மா இருந்தீங்க? நான் ஏதாவது சொல்லியிருந்தா எம்பல்ல உடைச்சிருப்பான். ஐயோ, என் தலை எழுத்து. போயும் போய் இந்த குடி மாட்டினாலே. அண்ணா, மாற்றதும் மாட்டாததும் அவங்க தலை விதி. இப்போ நான் உங்ககிட்ட மாட்டிக்கல. முருகா, சண்முகா, கந்தா, கடம்பா. அம்மா, சௌக்கியமா இருக்கீங்களா? என் பொண்ணை கொண்டு வந்து உன் வீட்டு மொட்டை மாடியில குடுத்தனம் வச்சு என்ன அவமானப்படுத்திட்டு சௌக்கியமா நான் கேக்குறேன். என் மேல நீங்க ஏற்கனவே கோபமா இருக்கீங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கோபம் என் மேல இன்னும் அதிகமா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உங்க மாப்பிள்ளை, சாரி, அந்த பையன் தான் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு வந்து என்னை ஏமாத்தி வாடகை பத்திரத்துல கையெழுத்து வாங்கிடுச்சு. உண்மையாவா? சத்தியமா. என் மேல உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்களே வந்து விசாரிச்சு பாருங்களேன். செய்வான். அவன் இதெல்லாம் செய்யக்கூடியவன் தான். உங்க பொண்ணு முழுகாம இருக்கா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மொட்டை மாடியில வாந்தி எடுக்கிற சத்தம் என் பங்களாவுக்குள்ள கேக்குது. நீங்க வந்து பார்க்க வேண்டாமா? நானா? சேச்சே, கல்யாணத்துல ஏற்பட்ட கோபம் பிரசவத்துல சரியாயிடும் சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் அது நீங்க பெத்த பொண்ணுதானே, வாயு வயிறுமா இருக்கா. வந்து பார்த்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க. அந்த குடிகார பையன் என்ன கேவலமா நினைப்பானே. அவர் வீட்டுல இல்லாத சமயமா பார்த்து வர்றது. அவன் வீட்டுல இல்லாத சமயம் எனக்கு எப்படி தெரியும்? இப்ப கூட நீங்க உங்க வீட்டு மொட்டை மாடியில போய் இருந்தீங்கன்னா நான் போய் பார்த்து அவர் இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஜாட காட்டுறேன். நீங்க உடனே புறப்பட்டு வந்துருங்க. பழசெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நோனோ, இன்னும் என் பொண்ணை பாக்குறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதே, அதுக்காக நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும்.
இப்பவே நான் வர தயார். நீ போய் பார்த்துட்டு எனக்கு ஜாட காட்டு. போய் அம்மா, அவர் இல்ல, போயாச்சு. வாங்க வாங்க. என்ன எங்க போற? அது அங்க ஒரு ரோஜா செடி போட்டிருக்கேன். அதுல புதுசா ஒரு பூ பூத்திருக்கு, அதை பார்க்க போறேன். நம்ம வீட்டு ரோஜா தெரியா? நானும் பாக்குறேன். நீங்க ஒண்ணும் பார்க்க வேண்டாம். ஆமா, இந்த நேரத்துல இந்த வெயில உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே உங்களுக்கு நெஞ்சு வலி, ஸ்ட்ரோக் வந்தாலும் வந்துடும். உள்ள போங்க அண்ணா. போங்க. பெத்த அம்மா பாசத்தோட பார்க்க வந்திருக்கேன். இப்படி மூஞ்ச திருப்பிக்கிட்டா இப்படி? நீ எனக்கு இப்ப, நான் உனக்கு அம்மாவும் இல்லன்னு அன்னைக்கு பெருசா பீத்திக்கிட்டேன். இப்ப விட்டு போன பாசத்தை ஒட்டு போட்டு தைக்க வந்திருக்காங்களே, அது எப்படி? அடியே அடியே, உன் மேல எனக்கு இருக்கிற அளவு கடந்த பாசத்தை நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தானே என்ன இப்படி ஆட்டி படைக்கிற. பரவாயில்ல பரவாயில்ல, இத பாரு, ஒரு தாய் தான் முன்னுக்கு சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். வயசுல குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி பழையது சாப்பிட்டு உதையும் வாங்கிக்கிட்டு இருந்தா உன் உடம்பு எதிர்த்துக்கடி ஆகும். அன்னபூரணி அம்மா, அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்? ரொம்ப சீக்கிரத்துல என் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னேன்ல, இப்ப வந்துட்ட பாத்தியா? என்ன பாத்தியா? நான் ஒண்ணு உனக்காக வரல. தலப்பிரசவத்துக்கு பொண்ணை பிறந்த வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறதுதான் முறை. அதனாலதான் என் பிரஸ்டேஜ் எல்லாம் விட்டுட்டு இப்ப நான் வந்திருக்கேன். ஏண்டி ராதா, நான் ஆசையா கூப்பிடுறேன்டி, வாடி நம்ம வீட்டுக்கு போலாம். அந்த மெக்கானிக் பைக் கிட்ட ஏதாவது இத பாரு, என்ன பத்தி எது வேணாலும் பேசு. என் புருஷனை பத்தியோ என் மாமியார் பத்தியோ ஏதாவது சொன்ன, அப்புறம் நடக்கிறதே வேற. சரி சரி, உன் புருஷன் கிட்ட எதையாவது சொல்லி வாடி நம்ம வீட்டுக்கு போலாம். குங்கும பூவும் பாதாம் பருப்பு போட்ட பாலும் ஆப்பிளும் சாப்பிட்டா குழந்தை சிகப்பா கொழு கொழுன்னு பிறக்கும். ஒருவேளை அந்த முரணை. சரி சரி, உன் புருஷன் உன்னை நம்ம வீட்டுக்கு அனுப்பாம ஏதாவது ஒரு தர்ம ஆஸ்பத்திரியில பிரசவம் பார்த்து அப்புறம் ஏதாவது உனக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, ஐயோ, அந்த நிமிஷமே உங்க அம்மா இந்த உலகத்தை விட்டே போயிடுவாடி, போயிடுவா. அம்மா, நீங்க என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. இனிமேலும் உங்ககிட்ட போய் சொல்லி நடிக்க நான் விரும்பல. நான் கர்ப்பமா இல்ல. எனக்கு நீ கர்ப்பமா இல்லையா? அது மட்டும் இல்ல, எங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அடி பாவி, கல்யாணம் பண்ணிக்காமையா அவங்க கூட இத்தனை நாள் ஒண்ணா வாழ்ந்த? ஐயோ அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் தப்பா நடக்கல. நாங்க மனசார ஒண்ணா வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்க பூரண சம்மதம் இல்லாம நாங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு அத்தை சொல்லிட்டாங்க. போதும், இது ஒண்ணே எனக்கு போதும். என் பொண்ணு எவன் கூடயும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கல, அவ ஒழுங்காதான் இருக்கான்னு இப்பவே நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வர போறேன். முக்கியமா அந்த மாதர் சங்கத்துல சொல்லி என் பிரஸ்டேஜ காப்பாத்திக்க போறேன். உடனே உனக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து உன் கல்யாணத்தை பிரமாதமா நடத்தி காட்டுறேன் பாரு. பாடி பாடி போறோம், வாடி. அம்மா, என்ன மன்னிச்சிருங்க, நான் இங்க இருந்து வரமாட்டேன். நீ வரல, உன்னை கொன்னுடுவேன். நீ என்ன கொன்னாலும் பரவாயில்ல, அவரோட அனுமதி இல்லாம நான் இந்த இடத்தை விட்டு வரவே மாட்டேன். இனிமே உன்னோட பேசி பிரயோஜனம் இல்ல. வாடி வாடி, என்னம்மா, பொண்ணை பாத்துட்டு போலான்னு தான் வந்தீங்க, இழுத்துட்டு போறீங்களே எங்க? என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஐயாச்சி, ஒரு ஆம்பளை கூட 3 மாசம் சேர்ந்து வாழ்ந்த ஒரு பொண்ணை எவன் கட்டிக்குவான்? சேர்ந்து வாழ்ந்தாலே தவிர இவன் எந்த தப்பும் பண்ணலையே. அது உங்களுக்கு தெரியும், ஊருக்கு தெரியாதே. அம்மா, உங்களை பார்க்கவே எனக்கு பரிதாபமா இருக்கு. தயவு செஞ்சு உங்க மனசை மாத்திக்கிங்க. ஊரறிய ராதாவை ராஜாவுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்க பிரஸ்டீஜ காப்பாத்திக்கிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா ஆமா, என் பொண்ணு கல்யாணம் ஆகாமையே எவன் கூடவோ ஓடி போய் கெட்டு போயிட்டாங்கிற கெட்ட பேர் வரதை விட இவள அந்த ராஜாவுக்கே கட்டி வச்சிடுறது நல்லது. Thank you, Mummy. Thank you very much.
நமஸ்காரம் 500 ஏக்கர் அன்னபூர்ணி அம்மா. ஓ சாரி அத்தை, இனிமேலாவது அத்தைன்னு கூப்பிடலாம்ல? கூப்பிடலான்னு சொல்லுங்கம்மா. சொல்லுங்களே. 500 ஏக்கர் அன்னபூர்ணி அம்மா பொண்ணுன்னா என்ன அவ்வளவு சீப்பா? தாலி கட்டாமையே கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துறதுக்கு. சீக்கிரமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன், தயாரா இருங்க. இப்பவே நாங்க தயாரா இருக்கோம் அன்னபூர்ணி அத்தை. ஆமா ஆமா, எப்ப எப்பன்னு காத்துக்கிட்டே இருக்காங்க. ராதா, ஐயே ஐயே, நான் போயிடுமா? என்னது, ராதாவுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் நடக்கலையா? ஆமாண்ணா. ஆஹா ஆஹா ஆஹா, என் புள்ள அதிர்ஷ்டக்கார. எப்படி? உங்க பொண்ண என் பையனுக்கு தானே கட்டி கொடுக்க போறீங்க மாப்ள. ஐயோ, இன்னும் அந்த ஆசையை நீங்க விடலையா? அண்ணா, கல்யாணம் நடக்கலைனாலும் பேரும் இத்தனை நாள் சேர்ந்து வாழ்ந்தது ஊரறிஞ்ச விஷயம். இந்த நிலைமையில நான் அவளை கூட்டிட்டு வந்து உன் புள்ளைக்கு கட்டி வச்சா அந்த ராஜா அவளை கெடுத்து கை விட்டுட்டான். அதனால அந்த அன்னபூர்ணி அம்மாவுக்கு வேற வழி இல்லாம தான் அண்ணன் புள்ளைக்கே பொண்ணை கட்டி வச்சுட்டான்னு ஊர் கேவலமா பேசாதா? அத்தோட விட்டுருவானுங்களா? மூஞ்சில தூன்னு காரி துப்புவானுங்க. அதனால ராஜா ராதா கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடுவோம். என்னங்க, அந்த ராஜா கிட்ட விஷயத்த சொல்லிட்டேன். பாவங்க, அவங்க 2 பேரும் கல்யாணம் எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? அப்புறம் என்ன, நம்ம வீட்டுல கெட்டி மேடம் கொட்டி தூள் கிளப்ப வேண்டியதுதான். கிளப்பிடுவீங்கடா. தங்கச்சி, ராதா பண்ணாலே அது பெரிய துரோகம் இல்ல. நீங்க எல்லாருமா சேர்ந்து இப்ப பண்றீங்களா, அதுதான் பெரிய துரோகம். இந்த குடும்பம் நல்லா வரணும்ன்றதுக்காக ராத்திரி பகலா கண்ணு முழிச்சு வேலை செஞ்சினே. எனக்கா இப்படி துரோகம் பண்றது? நீங்க நல்லா இருப்பீங்களா, நாசமா போயிருவீங்க. என் அடி வயிறு எரியுது. தொப்புல விளக்கெண்ண தடவுங்க, சரியா போயிடும். எங்க என்ன தடவுறதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். வாடா. உண்மையாவா? அன்னபூர்ணி வந்தாளா? ஆமாமா, எனக்கும் ராதாவுக்கும் கல்யாணம் பண்றத முடிவு பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. இந்த கல்யாணம் நடந்தாதான் உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். ஏன்ட்ட எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் சாந்தி அடையுமா, இல்ல சாந்தி முகூர்த்தத்துக்கு அப்புறம் சாந்தி அடையுமா? யோ, உனக்கு சாந்தி முகூர்த்தம் வேணாமா? மல்லிகா, என்னங்க, இந்த ஊர்லயே இது வரைக்கும் இப்படி ஒரு கல்யாணம் நடந்தது இல்லைன்னு எல்லாரையும் சொல்ல வைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம பொண்ணோட கல்யாணத்தை ஆடம்பரமா நடத்தணும். அண்ணா, கல்யாணத்தை தடபுடலா பிரமாதமா ஜமாச்சிடுவோம். எக்ஸ்கியூஸ் மீ, அன்னபூர்ணி டூரிஸ்ட் கார் கம்பெனி விஷயமா உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? வெளிநாட்டு பயணிகளை ஏமாத்தி அவங்க பொருள்களை கொள்ளையடிச்சது, கள்ள கடத்தலுக்காக உங்க கம்பெனி கார்களை பயன்படுத்தினது, உங்க ஃபேக்டரி மேல வாங்கின கடனை திருப்பி கொடுக்காம ஏமாத்தினது, இத்தனை குற்றங்களும் உங்க மேல சுமத்தப்பட்டது. நீங்களே அதை ஒத்துக்கிட்டு உங்க கையால எழுதி கொடுத்திருக்கீங்க. இல்ல, அதெல்லாம் போய். இது உங்க கையெழுத்தானே? ஆமா, ஆனா அதுல என்ன எழுதிருக்குன்னு எனக்கு ஏதோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது. என்னன்னா இது, என்ன இதெல்லாம்? இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதா முன்ஜாக்கிரதையா இருந்து தலையால அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா? அட பாவி, வெத்து ஸ்டாம்ப் பேப்பர்ல என்கிட்ட கையெழுத்து வாங்கி நீ செஞ்ச மோசடிக்கெல்லாம் பழைய என் பேர்ல போட்டுட்டியா? ஐயோ ஐயோ ஐயோ, இன்ஸ்பெக்டர் பிளேட்ட அப்படியே மாத்ரா. இன்ஸ்பெக்டர் பிளேட்ட அப்படியே மாத்ரா. இன்ஸ்பெக்டர், இவ என் சொந்த தங்கச்சி கூட இல்ல, ஒண்ணு விட்ட தங்கச்சி. இந்த குடும்பம் நல்லா வரணும்ன்றதுக்காக நான் 1 நாளா 2 நாளா எத்தனை வருஷம் பாடுபட்ட என் புத்திய செருப்பால் அடிக்கணும். செருப்பால அப்புறமா அடிச்சுக்கிறேன். தங்கச்சிக்கு ஏதாவது விலங்கு மாட்டி விடுறதா மாட்டி விட்டுருங்க. தங்கச்சி. அதான் அன்னபூர்ணிய போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா பாவம், அவளால அந்த அவமானத்தை தாங்கிக்கவே முடியாது. அப்ப விலங்கு நீ மாட்டிக்க மாப்ள. தயவு செஞ்சு நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், நடந்த உண்மையை சொல்லி அவளை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். அப்ப விலங்கு என்ன மாட்டிக்க சொல்றியா? நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கிறேன். இத பார், என் ஆத்திரத்தை கிளறாதீங்க. கிளறுனீங்க, அன்னபூர்ணி ஆனாவில இருந்து அக்கன்னா வரைக்கும் மோசடி செஞ்சிருக்கிறான். அத்தனையும் நான் கிளறி விட்டுருவேன். மேடம், நீங்களா வர்றீங்களா இல்ல உங்க கையில விலங்கு மாட்டி கொண்டு போட்டுமா? நான் உனக்கு என்னடா தப்பு செஞ்சேன்? நீ தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிட்டதெல்லாம் நான் உண்மைன்னு நினைச்சேன்டா. வருஷ கணக்குல இந்த கையால உனக்கு சோத்த போட்டடா. அந்த நன்றியை கூட நினைக்காம இதே கையில இன்னைக்கு போலீஸ் விலங்கு மாட்டு நிலைமைக்கு என்ன கொண்டு திட்டியடா. பாவி, நீ நல்லா இருப்பியா? என்னங்க இங்க பாருங்க, எங்க பொண்ணோட கல்யாணம்
இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க போகுது. இந்த சமயத்துல இப்படி ஒரு கேவலமான சம்பவம் நடந்தா அது என் குடும்ப கௌரவத்தையே பாதிக்கும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐ அம் வெரி சாரி. கம் ஆன். என்னங்க என்னங்க டேய் முத்தையா, அயோக்கிய ராஸ்கல், பொண்டாட்டியை பறி கொடுத்துட்டு கை குழந்தையோட ஒருபடி சோறுக்கு கூட வழி இல்லாம இந்த வீட்டு வாசல்ல கண்ணீரோடு வந்து நின்ன உன்னையும் உன் பிள்ளையையும் இவ்வளவு வருஷமா காப்பாத்திட்டு வந்தாளே, அவளை அவமானப்படுத்தி ஜெயிலுக்கு அமிச்சிட்டா பாரி. நீ உருப்படியா? நீ உருப்படியா? உன்னை ஓம் முருகா. மாத்திர மாமா மாமா டேய், எங்கடா போற? மாமாக்கு மாத்திரை எடுக்க போறேன். மாத்திரை கொடுத்தா மாமா பொழைச்சுக்க வேண்டாம். குடுக்கலன்னா செத்துருவாங்க. இவன் இங்க சாவட்டும், அவ அங்க சாவட்டும். அப்பதான்டா மொத்த சொத்தை நாம அமுக்க முடியும். இதுக்கெல்லாம் கிளாஸ் வச்சாடா கத்து கொடுக்க முடியும். வா. சார் சார் அன்னபூர்ணியம்மா போலீஸ் கூட்டிட்டு போறாங்க. சார் 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 ஐயோ மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களே. பொண்ணுதானே பொண்ணுதானே. ஐயோ, காரியத்தை கெடுத்துருவானுங்க போலுக்குற. பாஞ்சிருவான் மாப்பிள. ஐயோ மாப்பிள, இப்படி அனாதையா விழுந்து கிடக்குறீங்களே, பாவீங்களே, பாத்துக்கிட்டீங்களா? டேய், இப்படி நியாயமாடா? அதுக்குதான் நீ அப்பவே மாத்திரை கொடுக்குற விஷயமாடா இது? ஊசி போடுற விஷயம்டா. போடா, கம்யூனிட்டி ஆம்புலன்ஸ் போன் பண்றா. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. அத்தை, மாமாவுக்கு 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 என்னாச்சு? நீங்க அரெஸ்ட் ஆன அதிர்ச்சியில அவருக்கு நெஞ்சு வலி அதிகமாயி இப்ப எப்படி இருக்காரு? ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கோம். வாங்க போலாம். என்னங்க என்னங்க டாக்டர், அன்னபூரணி, துரோகி, உனக்கு இன்னும் என் வீட்டுல என்ன வேலை? போ வெளியே. அன்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்ததே இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு கொள்ளை அடிக்கத்தான். இது வரைக்கும் கொள்ளை அடிச்சது போதாதா? என்ன விட. போதாம தானே வந்திருக்கிறேன். இப்ப கொடுக்க போறியா இல்லையா? முடியாது, நான் கொடுக்கவே முடியாது. ஒரு சல்லி காசு கூட கொடுக்கவே முடியாது. முடியாது? முடியாது. அடிச்சுட்டே, நீ என்ன அடிச்சுட்ட. இந்த சொத்துக்காக உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். என் உயிர் போனா கூட பரவாயில்ல, என் புருஷன் உயிர் தான் எனக்கு முக்கியம். இந்த பணத்தை கொண்டு போய் அவருக்கு நான் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிடும்டா. உன் புருஷனை பத்தி எனக்கு என்ன கவலை? என்ன விட்டு. எனக்கு இதுதானே. என்ன விட்டு. டேய், வாங்கடா. வாங்கடா, வீட்டுக்கு போங்கடா. விடுங்க. டேய், என்ன விடுங்கடா. என் புருஷன் ஆபத்தான நிலையில இருக்காரு. அவருக்கு ஆபரேஷன் பண்ணணும். என்ன விட்டுடுங்கடா. என்ன விட்டுடுங்க. என்ன விட்டுடுங்களேன். இந்தா, நீ சொன்னல, இப்ப நான் சொல்றேன். உனக்கு ஒரு தள்ளி காசு கூட கொடுக்க முடியாது. அள்ளி போடுறா. டேய், உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டா. இந்த வீடு, காரு, ஃபேக்டரி எல்லாம் நீ எடுத்துக்கோ. ஆனா அந்த பணத்துல இருந்து எனக்கு 1 லட்சம், ஒரே 1 லட்சம் குடுறா. அவருக்கு ஆபரேஷன் பண்ணணும்டா. இல்லன்னா அவரை நான் காப்பாற்ற முடியாதுடா. குடுறா. வீடு, காரு, ஃபேக்டரி எல்லாம் உன் பேர்ல இருக்குதுன்னு நினைச்சியா? அதெல்லாம் எப்போ என் பேருக்கு மாத்திட்டேன். இப்ப உனக்குன்னு சொந்தம் நீ கட்டி இருக்கிற புடவை மட்டும்தான். டேய், அவ மூக்குல காதுல அவுறா. போ. டேய், டேய், தீனு, என்ன விட்டுடுறா. இந்த நகையை வித்தாவது அவரை நான் காப்பாத்திக்கிறேன்டா. வேண்டாடா. வீட்லயே மாப்பிள்ள நான் ஒருத்தன் இருக்கிறப்போ மெக்கானிக் ஷெட்லயும் லண்டன்லயும் மாப்பிள்ள பார்த்தேன்ல, அவங்களே கூப்பிடு, அவன் வந்து காப்பாத்துவான். டேய், வேண்டாடா, வேண்டாடா, என்ன விட்டுடுறா. டேய், போதும், தள்ளி விட்டு வாங்கடா. என்னங்க, அம்மாவை இன்னும் காணுமே. நீ மாமா கிட்டே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நைனா, சீக்கிரம், நகையெல்லாம் அப்படியே இருக்கு. இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அட அறிவு கட்டவனே, இதெல்லாம் இங்க இருந்தா நாம செஞ்ச மோசடி எல்லாம் போலீஸுக்கு தெரிஞ்சிடும். நீ விடு. அடாடாடா, என்ன புத்தி உனக்கு. ச்சே,
கரெக்டா வந்துருவானுங்களே நேரத்துக்கு. ஜீன்ஸும் கேன்வஸ் ஷூவும் மாட்டிக்கின்னு. இத பாரு இந்த நடையெல்லாம் வேணாம். நமக்குள்ள எதுக்கு ஃபைட்டு? அனாமத்து சொத்து தானே, ஆளுக்கு பாதி பிரிச்சுக்குவான். இந்த ஃபைல்ல இருக்கிற காய்த்த எங்களோட சேர்ந்து நீ கிழி. முதல்ல ஒன்ன கிழிக்கிறேன்டா கிழட்டு நாய். நீங்க சொன்ன மாதிரியே அந்த பாவி முத்தையா என்ன நடத்தலுக்கு கொண்டு வந்து விட்டுட்டா. என்ன மன்னிச்சிடுங்கண்ணே. பழசையெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதம்மா. டாக்டர் வந்துட்டா. டாக்டர், ஆபரேஷன் சக்சஸ். பேஷண்ட் நல்லா இருக்காரு. அன்னபூரணி அம்மா, சாரி அத்தை. இப்போ உங்க ஆணவம் குறைஞ்சிச்சா? அது எப்படி குறையும்? நான் தான் உனக்கு மாமியாராச்சே. எங்க வாங்க மாப்பிள வாங்கன்னு சொல்லுங்க. வாங்க மாப்பிள வாங்க.